நம்ம இப்போ இந்த வீடியோவில் தொழில்துறை பற்றி பார்க்க போகிறோம். தொழில்துறை இந்த பாடம் எக்கனாமிக்ஸ் பாடத்தில் வரும் இது. இப்போ தொழில்துறை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, தொழில்மயமாதல், இந்திய பொருளாதார வளர்ச்சியில் தொழில்துறையுடைய முக்கியத்துவம் என்ன, தொழிற் கொள்கைகள், பொதுத்துறையுடைய நிறுவனங்கள், இந்திய தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்கங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, இந்தியாவுடைய தொழிற்சாலைகள், பொருளாதார வளர்ச்சியில் சிறு தொழிலோட பங்கு என்ன, அப்புறம் தாராளமயம், தனியார் மயம், உலகமயமாதல் அதாவது எல்பிஜி சொல்லுவாங்க, அதை பற்றியும், தமிழ்நாட்டில் தொழில்மயமாதல், இந்தியாவுடைய தொழிலகங்களுடைய நலிவு, அப்புறம் தொழிற்சாலைகளை ஊக்குவிக்க அரசு மேற்கொண்ட முயற்சிகள், இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல என்ன பார்க்க போனால் தொழில்மயமாக்கலை பற்றி பார்க்க போகிறோம். தொழில்மயமாக்கல், தொழிற்சாலை என்பது பொதுவாக மூலப்பொருட்களை எளிதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மாற்றுவதில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு தனி மனித நடவடிக்கை நிறைவேற்றும் இடம் தான் இந்த தொழில்துறை. தொழிற்சாலைகள் அல்லது இரண்டாம் நிலை துறை நாட்டுடைய பொருளாதாரத்தில் உள்ள 3 துறைகளில் இதுவும் ஒன்று தான். தொழில்துறையினது முதன்மை துறையினுடைய உற்பத்தி பொருட்களை ஏற்றுக்கொள்வது, தனது உற்பத்தி பொருட்களை பயனாளிகளுக்கும் அடுத்த நிலை செயலாக்கத்திற்கு மாற்றும் இதர துறைகளுக்கு அனுப்புவது தான் இது. தொழில் புரட்சி 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்திலும் இந்தியாவில் 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் தொடங்கியதான் தொழில் புரட்சி. நம்ம இப்போ முக்கியமானதை மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். தொழில் முன்னேற்றத்துடைய தேவையும் பங்கும் பற்றி பார்க்கலாம். தொழில் முன்னேற்றம் ஏன் தேவை, அதனுடைய பங்கு என்ன, நாட்டு வருமானத்தை உயர்த்தணும், வேலைவாய்ப்பை உருவாக்குறது, உயர்வான வாய்க்க தரத்தை உருவாக்குறது, ஏற்றுமதி ஊக்குவிக்கிறது, மூலதனத்துடைய ஆக்கம், தொழில்நுட்ப வளர்ச்சி, இதெல்லாம் தொழில் முன்னேற்றத்துடைய தேவையும் பங்கு அதெல்லாம். அப்புறம் இந்த தொழில் மயமாதல், அப்புறம் மூலதன பொருளாதார வளர்ச்சியில் ஏற்படும் நன்மைகள் பற்றி என்னன்னு பார்க்கலாம். வேளாண் உற்பத்தி திறன் அதிகரிக்கிற உரங்கள் மற்றும் டிராக்டர்கள் போன்ற தொழில் முதலீடுக்கு தேவைப்படுகிறது. தொழில் மயமாதலுக்கு நன்மை தருவது தொழில்நுட்ப மாற்றமே தான் ஆகும். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது மூலம் தொழில்மயமாதலுடைய முறைகளை அதன் வளர்ச்சி அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில் தொழில்துறையுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். சுதந்திரம் அடைந்த காலத்தில் இந்தியா ஒரு வேளாண்மை நாடாக இருந்துச்சு. தொழில்துறையுடைய வளர்ச்சி மிகவும் குறைவாக இருந்துச்சு. சணல் ஆலைகள், பஞ்சாலைகள், சிமெண்ட்டு, சர்க்கரை ஆலைகள், வனஸ்பதி என்ற நுகர்பொருள் தொழில்கள் மட்டுமே தான் வளர்ச்சி பெற்று இருந்துச்சு. விடுதலைக்கு பின்னர் தொழில்துறையை ஊக்குவிக்கும் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. தொழில் வளர்ச்சியுடைய வேகத்தை அதிகரிப்பதற்காக கனரக தொழிலுக்கு தோற்றுவிக்கப்பட்டது. அத்துடன் சில சிறு தொழில்கள் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. அப்புறம் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சியை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். ஆசியாவில் இந்தியாவில் ஆங்கில ஆட்சி காலத்தில் தொழில் மற்ற செயல்பாடு பொதுவாக 2 வகையாக இருந்துச்சு. தொழில் மாற்ற செயல்பாடு, அதாவது 19ஆம் நூற்றாண்டு தொழில் வளர்ச்சி, 20ஆம் நூற்றாண்டு தொழில் வளர்ச்சியை பற்றி இந்த அடுத்தது பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சி எப்படி இருந்துச்சு பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேய முதலீட்டாளர்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களுடைய அடிப்படையில் பல முன்னோடி தொழில் நிறுவனம் இந்தியாவில் தொடங்கினாங்க. ஆங்கிலேய நிறுவனங்களுக்கு நிலையான ஆதரவு கிடைத்தது. அப்போது 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் தொழில் புரட்சிக்கு வித்திட்ட போது அவர்கள் லாபத்தை ஈட்டுவதை தான் முதன்மை கூறுகளாக வைத்திருந்தாங்க. அவர்கள் இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றத்தில் எந்த ஆர்வமும் அவர்களுக்கு இல்லை. 19ஆம் நூற்றாண்டில் இறுதியில் 36 சணல் ஆலைகளும் 194 பருத்தி ஆலைகளும் இப்போ அதிக எண்ணிக்கையிலான தொழில் பூங்காக்களும் அப்போது இருந்துச்சு. அப்புறம் நிலக்கரி உற்பத்தியானது ஆண்டுக்கு 600 மில்லியன் டன்னாக இருந்துச்சு, உயர்ந்தது. இந்தியாவில் 1813ஆம் ஆண்டில் முதல் 1858ஆம் ஆண்டு வரை காலம் தொழில் மூலதன காலம் என அழைக்கப்பட்டது. அதாவது 1813 1858 வரைக்கும் இந்த காலத்தை தொழில் மூலதன காலம் அப்படின்னு அழைப்பாங்க. அடுத்தது 20ஆம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சியை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதியில் சுதேசி இயக்கம் இந்தியாவில் தொழில் மயமாதல் ஊக்குவித்தது. 1914ஆம் ஆண்டில்
முதல் உலகப் போர் வெடிக்கும் வரை வந்து இந்தியாவுடைய பழைய மற்றும் புதிய நிறுவனங்கள் வந்து மெதுவான மற்றும் நிலையான வளர்ச்சி வந்து பராமரித்து வந்தது. இந்த காலத்தில் 70க்கும் மேற்பட்ட பருத்தி ஆலைகளும் 30க்கும் மேற்பட்ட சணல் ஆலைகளும் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. நிலக்கரி உற்பத்தி வந்து 2 மடங்காக இருந்துச்சு. இரும்பு எஃகு வந்து தொழிற்சாலைக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. ரயில்வே அமைப்பு வந்து விரிவுபடுத்தப்பட்டது. 1924 1939 வரையான காலகட்டத்தில் பல பெரிய நிறுவனங்களான இரும்பு எஃகு, பருத்தி நெசவாளிகள், சணல், தீப்பெட்டி, சர்க்கரை, காகிதம் மற்றும் காகித தூள் நிறுவனங்கள் வந்து பாதுகாப்பு வலயத்தின் கீழே கொண்டு வரப்பட்டது. இது இந்தியாவில் பாதுகாக்கப்பட்ட தொழிலகம் விரிவடைய வகுத்தது. அதுக்கப்புறமா வளர்கின்ற நாடுகளுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஏதுவான சூழ்நிலை வந்து இருப்பதில்லை. இதனுடைய பல பிரச்சனைகள் வந்து தடைகள் வந்து இடையூறுகளாக இருந்துச்சு. அடுத்தது பொருளாதார வளர்ச்சியில் தொழில்துறையுடைய பங்கை பற்றி பார்க்கலாம். ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியில் தொழில்மயமாக்கல் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. தொழில்மயமாக்கல் வந்து எவ்வகையில் பொருளாதார வளர்ச்சியை தூண்டுவிக்கிறது என்பதை பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பொருளாதார வளர்ச்சி தொழில்துறையுடைய பங்கு. இதெல்லாம் தலா வருமானம் வந்து அதிகரிக்கிறது, வேலைவாய்ப்பு வந்து அதிகரிப்பு, தனியுறு பொருளாதாரம் வந்து உருவாக்குகிறது, மக்களுடைய போக்கை வந்து மாற்றுகிறது, நிலையான பொருளாதார வளர்ச்சி, விரிவான அங்காடி, மூலதன பெருக்கம், வறுமையுடைய நச்சு சூழலிருந்து விடுபடுறது. இதெல்லாம் அடுத்தது இப்போதான் பாடத்துக்கே போகிற முக்கியமான பாடம். இதெல்லாம் 5 ஆண்டு திட்டங்களும் தொழில் வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். நாட்டோட விரைவாக தொழில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்ற நோக்கில் தான் இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் வந்து தீட்டப்பட்டது. ஒவ்வொரு திட்ட காலத்திலும் வந்து தொழில் வளர்ச்சிக்காக வந்து பல்வேறு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படுது. இதன் மூலமாக நாட்டில் வந்து தொழில் வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு வந்து ஏற்படுத்தப்பட்டது. தொழில் வளர்ச்சியில் 5 ஆண்டு திட்டங்களை பற்றி பார்க்கலாம். முதலாவது 5 ஆண்டு திட்டம் வந்து 1951 1956 வரைக்கும். ரெண்டாவது 5 ஆண்டு திட்டம் வந்து 1956 61 வரைக்கும். மூன்றாவது வந்து 1961 66 வரைக்கும். நான்காவது வந்து 1969 1974 வரைக்கும். ஐந்தாவது 5ஆண்டு திட்டம் வந்து 1974 79 வரைக்கும். ஆறாவது வந்து 1980 85 வரைக்கும். ஏழாவது வந்து 1985 1990 வரைக்கும். எட்டாவது வந்து 1990 97 வரைக்கும். இப்போ இதை பற்றி பார்க்கலாம். முதலாவது 5ஆண்டு திட்டம் வந்து தொழில்துறைக்கு, அதாவது 1951 56. முதலாவது 5ஆண்டு திட்டம் தொழில் வளர்ச்சி தான். அது 1951 56 ஆண்டில் முதல் 5ஆண்டு திட்ட காலத்தில் தொழில்துறைக்கு வந்து அதிக முக்கியத்துவம் வந்து அளிக்கப்படவில்லை அந்த காலத்தில். இதனால் வந்து தொழில் வளர்ச்சிக்கு தேவையான மின்சக்தி போன்ற சாதனங்கள் வந்து பெருகும் பணி வந்து முதல் திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த காலகட்டத்தில் சித்ரஞ்சன் என்ஜின் ஆலை, சிந்தரி உர ஆலை, இந்துஸ்தான் கப்பல் தளம், இந்துஸ்தான் இயந்திர உபகரணங்கள், ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை ஆகிய தொழில்கள் வந்து நிறுவப்பட்டது. மொத்தத்தில் இந்த காலத்தில் வந்து தொழில்துறையில் நல்ல வளர்ச்சி வந்து இருந்துச்சு. அப்புறம் முதலாவது 5ஆண்டு திட்டம் வந்து வேளாண்மைக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட போதில் வந்து தொழில் முன்னேற்றத்தில் வந்து அதிக கவனம் வந்து செலுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் பொது மற்றும் தனியார் துறைய நல்ல நிலை வந்து முதலீடு வந்து 293 கோடியாக இருந்துச்சு. இதில் 233 கோடி வந்து தனியார் முதலீடுகள். அடுத்தது முதலீடு பொருட்களுடைய உற்பத்தியில் நல்ல அனுபவம் பெற்ற கந்தக அமில உலை திட்டங்கள் வந்து போன்றவை இந்தியாவிலே நிர்மாணிக்கப்பட்டது. அடுத்தது 2வது 5ஆண்டு திட்டத்தை பற்றி பார்க்கலாம். 2வது 5ஆண்டு திட்டம் தொழில் வளர்ச்சி 1956 61 பார்க்கலாம். 1956 61 ஆண்டு திட்ட காலத்தில் வந்து தொழில் வளர்ச்சிக்கு வந்து முன்னுரிமை வந்து அளிக்கப்பட்டது. குறிப்பாக வந்து அடிப்படை தொழில்கள் மற்றும் கனரக தொழிலுக்கு வந்து நல்ல வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என இந்த திட்டத்தின் மூலம் வந்து நோக்கமாக இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் பின்வரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இரும்பு எஃகு, ரசாயனம், உரம், பொறியியல் போன்ற அடிப்படை கனரக தொழிலுக்கு வந்து உற்பத்தி பெருக வேண்டும். அலுமினியம், சிமெண்ட், மருந்து, உரம் போன்ற உற்பத்தியாளர்கள் பொருட்கள் வந்து உற்பத்தி ஆற்றலை வந்து பெருக வேண்டும். உற்பத்தி ஆற்றலை வந்து முழுமையாக பயன்படுத்த வேண்டும். சணல், பருத்தி, சர்க்கரை முதலிய தேசிய முக்கியத்துவம் பெற்ற தொழில்கள் வந்து புதுமைப்படுத்த வேண்டும். பொது உற்பத்தி திட்டத்தை வந்து ஒட்டி வந்து நுகர்வோர் பொருட்கள் உற்பத்தி ஆலை வந்து பெருக்க வேண்டும். இதெல்லாமே. அடுத்தது 3வது வந்து 5ஆண்டு திட்டம் வந்து தொழில் வளர்ச்சி 1961 66 பற்றி பார்க்கலாம். 3வது 5ஆண்டு திட்டத்தில் அடிப்படை தொழிலுக்கு வந்து பெருக்கிறது, அரசு துறையின் கீழே தொழில்களை பரவலாக்குதல் ஆகிய நோக்கத்தில் 3வது திட்டம் வந்து வரையறுக்கப்பட்டது. இந்த காலத்தில் எஃகு, ரசாயன பொருட்கள், எரிபொருட்கள் போன்ற அடிப்படை தொழில்களை பெருக்க வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கையாக இருந்துச்சு. அடுத்தது மூலதன பண்டங்களுடைய இறக்குமதியை குறைக்க வேண்டும் என்பது வந்து
இந்த திட்டத்துடைய நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் இந்த திட்ட காலத்தில் தொழில்துறை வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட குறைவாக இருந்துச்சு. தொழில்துறை உற்பத்தியானது ஆண்டோருக்கு வந்து 7% மட்டுமே தான் அதிகரித்தது. இலக்கில விட குறைந்த அளவில் மட்டும்தான் முடிவுகள் இருந்துச்சு. அடுத்தது ஆண்டு திட்டங்கள் 1966லேருந்து 69 பற்றி பார்க்கலாம். 3 ஆண்டு திட்டங்களும் தொழில்துறை வளர்ச்சிக்கான அடித்தளத்தை வந்து விரிவுபடுத்துவதை வந்து உறுதிப்படுத்துவது நோக்கமாக கொண்டு வந்துச்சு. தொழில் வளர்ச்சியானது வந்து ஆண்டு திட்டங்களில் 6.6 இருந்துச்சு. அடுத்தது 4வது 5ஆண்டு திட்டம் வந்து தொழில் வளர்ச்சி காலம் 1966லேருந்து 1974 பற்றி பார்க்கலாம். தற்சார்பு நிலத்தன்மையும் வளர்ச்சியும் முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தோட நோக்கம் வந்து முதலீடு செய்து முற்றுப்பெறாத தொழில்களை வந்து முற்றுப்பெற வைக்கிறது. உள்நாட்டு பொருட்களை தேவையில்லை ஏற்றுமதி பெருக்கத்தை சமாளிக்கும் வகையில் தொழில் உற்பத்தியை வந்து வளர்ச்சி செய்கிறது. இறக்குமதி செய்து வரும் பண்டங்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்து மற்றும் ஒரு ஏற்றுமதி பெருக்கக்கூடிய தொழிலை வந்து ஊக்குவிக்கிறது. இதெல்லாம் முதலீடு செய்யப்பட்ட தொகையில் பெரும்பகுதி வந்து இரும்பு எஃகு, ரசாயன உரங்கள், பெட்ரோலியம், நிலக்கரி போன்ற தொழில்களை செலவிடப்பட்டது. 4ஆம் திட்ட காலத்தில் தொழில்துறை வளர்ச்சி மிகவும் மோசமாக இருந்துச்சு. ஆண்டு ஒன்றுக்கு வந்து 5% வளர்ச்சி மட்டுமே தான் தொழில் உற்பத்தியில் இருந்துச்சு. தொழிலாளர் வேலை நிறுத்தம், மின்சார பற்றாக்குறை, பருவமழை தவறியது போன்ற காரணங்களால் இந்த திட்டம் வந்து வளர்ச்சி வந்து மந்தமாக இருந்துச்சு. அடுத்தது அசாரி குழு 1967 பற்றி பார்க்கலாம். திட்டக்கூடிய பரிந்துரை பேரில் தான் தொழில் உரிமம் மறுபரிசீலனை தொடங்க டாக்டர் ஆர்.கே. அசாரி தலைமையில் 1967 இந்த குழு வந்து அமைக்கப்பட்டது. தொழிற்சாலை உரிமம் மூலம் வந்து சீரான முறையில் மண்டல வளர்ச்சி இலக்கை அடைய முடியவில்லை. உரிமங்கள் வழங்கப்பட்ட பிறகு வந்து மண்டல வாரியான மேம்பாட்டு நடவடிக்கைகள் ஏதும் இல்லை. அதனால் இந்த குழு வந்து தொழிற்சாலை உரிமம் மற்றும் மறுமதிப்பீட்டை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிலையாக ஆய்வு மற்றும் மதிப்பீடு செய்யுமாறு வலியுறுத்தப்படுதான் இது. அடுத்தது 5ஆண்டு திட்டங்களுடைய தொழில் வளர்ச்சி 1974 1976 பற்றி பார்க்கலாம். மூலதன தொழில்களுடைய விரைவான வளர்ச்சி, குறிப்பாக எஃகு, சுரங்க எண்ணெய், நிலக்கரி மற்றும் எந்திர உற்பத்திக்கு வந்து முன்னுரிமை வழங்கியது. ஏற்றுமதிக்கு வந்து துணை செய்யும் தொழில்கள் வந்து வளர்ப்பது, மக்களுக்கு தேவையான துணி, சர்க்கரை, வனஸ்பதி, சோப்பு போன்ற பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யும் தொழில்கள் வந்து வளர்ப்பது. இதெல்லாம் அப்புறம் தேவையற்ற பொருட்களுடைய உற்பத்தி வந்து கட்டுப்படுத்துவது, பின்தங்கிய பகுதிகளில் தொழில் வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்துவது. இந்த காலத்தில் ஏற்பட்ட மிகுதியான பணவீக்கம் தொழில் வளர்ச்சியை வந்து பாதித்தது. 1977 ஆண்டு வந்து ஜனதா கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த திட்டத்தை 4ஆம் ஆண்டிலே வந்து முடித்து விட்டனர். 6வது 5ஆண்டு திட்டத்தினுடைய தொழில் வளர்ச்சி 1980லேருந்து 1985 வரைக்கும். இந்திரா காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி வந்து மறுபடியும் ஆட்சி வந்தவுடன் வந்து 1980-85 ஆண்டு காலத்தில் 6வது 5ஆண்டு திட்டத்தை வந்து தீட்டினாங்க. வேளாண்மை வளர்ச்சிக்கு, சிறு தொழில்கள் வளர்ச்சிக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்பட்டது. அப்புறம் இதில் முக்கியமானது வந்து எஃகு ஆலைக்கும் ஒரிசாவில் அலுமினிய தொழிலுக்கு வந்து அதிக முதலீடு வந்து செய்யப்பட்டது. விசாகப்பட்டினத்தில் புதிய எஃகு ஆலைகள்லாம் திறக்கிறாங்க. அடுத்தது 7வது 5ஆண்டு திட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 7வது 5ஆண்டு திட்டம் வந்து 1985 ஏப்ரல் மாதம் வந்து முதல் தேர்தல் தொடங்கிச்சு. இந்த திட்டத்தில் உற்பத்தி தொழில் வளர்ச்சி வந்து மொத்த தேசிய உற்பத்தியில் 15%லேருந்து 20% உயரும் என எதிர்பார்க்கப்படுது. இதோட நோக்கம் வந்து வளர்ச்சி, நவீனமயமாக்கல், தற்சார்பு, வேலைவாய்ப்பு, சமூக நீதி. இதெல்லாம் அடுத்தது இந்த திட்டத்தில் கிராம முன்னேற்ற திட்டங்களும் செயல்பட்டது. 7வது திட்டம் வந்து தொழில்துறையுடைய வளர்ச்சி வந்து பெற செய்ய நோக்கில் அமைந்தது. அப்புறம் 8% இருக்க வேண்டும், அதாவது தொழில்துறை உற்பத்தி ஆண்டுக்கு வந்து 8% இருக்க வேண்டும் என்பது வந்து ஒரு நோக்கமாக இருந்துச்சு. அடுத்தது முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம். அடுத்தது தொழிற்கொள்கைகள் பற்றி பார்க்கலாம். தொழிற்கொள்கை இண்டஸ்ட்ரி பாலிசி. நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னர் வந்து மிக சிறிய அளவிலான தொழிற்கொள்கை தான் கொண்டிருந்தது. மேலும் வந்து தொழிற்கொள்கை இல்லை, அதாவது அடுத்தது வந்து 1948ஆம் ஆண்டில் தொழிற்கொள்கை தீர்மானம் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. தொழிற்கொள்கையுடைய நோக்கங்கள் பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து தொழிற்கொள்கை நோக்கங்கள். அதாவது தொழில்துறை பொருளாதார வளர்ச்சி வந்து அதிகரிக்கிறது, லாபகரமான வேலைவாய்ப்பை வழங்குறது, வறுமையை ஒழிக்கிறது, இது தொழில்நுட்பத்தை புதுப்பிக்கிறது, தொழில்துறையை நவீனமாக்குறது, சுயநம்பிக்கை மற்றும் தற்சார்பான பொருளாதாரத்தை அடைகிறது, தாராளமயமாக்கல், அப்புறம் உலகமயமாக்கல் செய்கிறது. அடுத்தது
தொழிற்கொள்கையுடைய வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். அப்புறம் 1948ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை, 1956, 1977, 1980, 1991 இதெல்லாம் வந்து இந்தியாவோட தொழிற்கொள்கைகள். அப்புறம் 1948ஆம் ஆண்டு தொழிற்கொள்கையை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு நாட்டுடைய தொழில்துறையும் தொழில் வளர்ச்சியும் அந்நாட்டில் உருவாக்கப்படுகின்ற தொழில் கொள்கையை சார்ந்தது. அப்புறம் இந்தியாவில் முதல் தொழிற்கொள்கை வந்து ஏப்ரல் 1948ஆம் ஆண்டு தான் வெளியிடப்பட்டது. முக்கியமானது, இந்தியாவுடைய முதல் தொழிற்கொள்கை வந்து ஏப்ரல் 1948 தான் வெளியிடப்பட்டது. காதி மற்றும் கிராம தொழிலுக்கு வந்து முன்னுரிமை அளித்து கிராம பகுதிகளில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்துகிறது. இந்த தொழிற்கொள்கை வந்து நாட்டுடைய கலப்பு பொருளாதாரத்துக்கு வந்து வழிவகுக்கிறது. இந்த தொழிற்கொள்கை வந்து தொழில்துறையை வந்து 4 வகையாக பிரிக்கிறது. அவை வந்து அரசுடைய முற்றுரிமை, அதாவது ஏகபோக உரிமை, அடிப்படை தொழிற்சாலைகள், ஒழுங்குபடுத்தப்பட்ட தொழிற்சாலைகள், தனியார் தொழிற்சாலைகள் அப்படின்னு பிரிக்கிறது. அப்புறம் அரசுடைய முற்றுரிமை பெற்ற தொழில்கள் எது எதுனா ஆயுதங்கள், இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி, ரயில்வே, அணுசக்தி உற்பத்தி, கட்டுப்பாடுகள் மற்றும் துறைகளை உள்ளடக்கியது தான் இந்த இது. அடுத்தது அடிப்படை தொழிற்சாலைகள் பற்றி பார்க்கலாம். அடிப்படை தொழிற்சாலைகள் பொதுவாக 6 துறைகளை உள்ளடக்கியது. அவை வந்து நிலக்கரி, இரும்பு, உருக்கு தொழிற்சாலைகள், கப்பல் கட்டுதல், விமானங்கள் உற்பத்தி, தொலைபேசி, தந்தை இதெல்லாம் ஆகிய தொழில்களை தொடங்க அரசுக்கு மட்டுமே தான் உரிமை உண்டு. மேலும் வந்து தனியார் இந்த தொழிலை நடத்தி வந்தால் அவற்றை அரசுடைய மேற்பார்வையோட தான் மேற்கொள்ள வேண்டும். அடுத்தது ஒழுங்குபடுத்தப்பட்ட தொழிற்சாலைகள் பற்றி பார்க்கலாம். பெரும்பாலும் மக்களுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளதால் இந்த இந்திய அரசால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள அவை வந்து தானியங்கங்கள், கனரக இயந்திரங்கள், ரசாயனங்கள், உரங்கள் மற்றும் சர்க்கரை, சிமெண்ட்டு, பருத்தி, கம்பளி இது எல்லாமே. அடுத்தது தனியார் தொழிற்சாலை பார்க்கலாம். பிற தொழில்களை தனியாரும் கூட்டுறவுத்துறையும் ஏற்று நடத்தலாம். இவற்றுக்கு வந்து அரசுடைய உதவிகள் கிடைக்கிறது. அடுத்தது 1956ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை பற்றி பார்க்கலாம். ஒருங்கிணைந்த தொழிற்கொள்கை வந்து இது வந்து இந்திய தொழிற்சாலைகளுடைய மகனா கார்ட்டா என்று அழைக்கப்படுகிறது. எதுனா 1956ஆவது ஆண்டு தொழிற்கொள்கை தான். இந்த தொழிற்கொள்கை வந்து பிசி மகனோபிஸுடைய வளர்ச்சி மாதிரியை அடிப்படையாக கொண்டுதான் இது. 1956ஆம் ஆண்டு வந்து தொழிற்கொள்கை வந்து நீண்ட கால பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து கனரக தொழிற்சாலையுடைய முக்கியத்துவம் உணர்ந்தது. 2 தொழிற்சாலைக்கு வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அவை வந்து அடிப்படை தொழில்கள் என அழைக்கப்படுகிறது. தொழிற்கொள்கையின்படி வந்து தொழிற்சாலைகள் வந்து 3 பிரிவாக பிரிக்கலாம். அவை வந்து இந்திய தொழிற்சாலைக்கு வந்து 3ஆக பிரிக்கலாம். அவை வந்து அட்டவணை ஏ வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாடு, அட்டவணை பி வந்து மாநில அரசுடைய கட்டுப்பாடு, அட்டவணை சி வந்து தனியார் துறை, மத்திய மாநில அரசுடைய உரிமை இல்லாதவை இதெல்லாம். அடுத்தது தத் குழுவை பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் முக்கியமானது. இதெல்லாம் தத்து குழு 1969 திரு சுபிமால் தத் தலைமையில் தான் தொழிற்சாலையுடைய உரிமம் பெறுதல் தொடர்பாக ஆரைய விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இதனுடைய பரிந்துரைகள் வந்து தொழில் உரிமை கொள்கையை மறு ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டும். தொழிற்சாலைக்கு வந்து முதன்மை துறைகள், பிற முதன்மை துறைகள், ஒதுக்கீடு துறைகள் என வகைப்படுத்த வேண்டும். வர்த்தகத்தில் ஏகபோக உரிமையை தடுக்கும் சட்டம் வந்து 1969ஆம் ஆண்டு தத் குழுவுடைய பரிந்துரை உருவாக்கப்பட்டு தான் இது. அடுத்தது வர்த்தகத்தில் ஏகபோக உரிமையை தடுக்கும் சட்டம் தான் 1969. பொருளாதார அமைப்பில் ஒரு சிலர் மட்டும்தான் பொருளாதார வலிமை வந்து குவிந்து இருப்பதை தடுப்பதை உறுதி செய்த இந்த சட்டம் ஏகபோக உரிமை வந்து கட்டுப்படுத்துகிறது. வர்த்தகத்தில் ஏகபோக உரிமையை தடுக்கவும் இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது. இதெல்லாம் முக்கியமானது. அந்நிய செலவாணி ஒழுங்குமுறை சட்டம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், ஃபெரா 1973 இந்த ஆக்ட் இது. அந்நிய செலவாணி ஒழுங்குமுறை சட்டம் வந்து ஜனவரி 1, 1973ஆம் ஆண்டு தொடங்கப்படுது. முக்கியமானது இது. இந்த சட்டம் வந்து பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து காக்கவும் ஒழுங்குபடுத்தவும் இயற்றப்பட்டதான் இது. இதில் மிகவும் கடுமையான விதிகளும் இதனை மீறும் போது வந்து அல்லது குற்றம் விளைவிக்கும் போது வந்து இந்த சட்டத்தின் மூலம் வந்து சிறை தண்டனை வந்து விதிக்கப்படுகிறது. அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் 1999, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இது வந்து பாராளுமன்றத்தால் 1999ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதான் இது. அடுத்தது 1977ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை பற்றி பார்க்கலாம். 1977ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை வந்து ஜனதா அரசு அறிவித்தது. இது வந்து கிராம தொழில்கள், சிறு மற்றும் குடிசை தொழில்கள் வந்து மறுவரை செய்கிறது. சிறு தொழில்கள் மூலம் வந்து உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுடைய எண்ணிக்கை வந்து 180லேருந்து 500ஆக விரிவடை செய்கிறது. அப்புறம் இதோடைய நோக்கங்கள் வந்து நகர்ப்புறங்களில் தொழில் பெருக்கத்தை குறைக்கிறது, நலிவடைந்த தொழிற்சாலைகள் புத்துயிர்ப்பு செய்கிறது, கிராமப்புறங்கள் மற்றும் பின்தங்கிய பகுதியில் தொழில் வச்சு ஊக்குவிக்கிறது இல்லை. அடுத்தது 1977ஆம் ஆண்டு தொழிற்கொள்கையுடைய இயல்புகள் பார்க்கலாம். பொதுத்துறை தொழிலுக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது.
அடுத்தது வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் நுகர்பொருட்களையும் உற்பத்தி செய்யவும் அனுமதி அளிக்கப்பட்டது. வெளிநாட்டு நிறுவனங்களோட பங்கு தொகை வந்து 40 குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படுது. எப்போனா 1977 தான். அப்புறம் இந்த தொழிற்கொள்கை வந்து 3 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருந்துச்சு. பிறகு இது வந்து புதிய அரசால் தொழிற்கொள்கை வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்தது 1980 ஆண்டு தொழிற்கொள்கை பார்க்கலாம். ஜூலை 1980 ஆண்டு காங்கிரஸ் அரசால் இந்திரா காந்தி வந்து புதிய தொழிற்கொள்கை வந்து அறிவிக்கப்பட்டது. தொழிற்கொள்கை பொருளாதாரத்தை மறுமலர்ச்சி செய்யவும் நோக்கில் தான் உற்பத்தி ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தவும் தொழிற்சாலைகளை விரிவடையவும் செய்வது இந்த கொள்கை வலியுறுத்தியது. அடுத்த நோக்கங்கள்: உற்பத்தி ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துறது, உற்பத்தி திறனை உருவாக்குறது, வேலைவாய்ப்பை பெருக்கிறது, வட்டார ஏற்றத்தாழ்வை நீக்கிறது. இது விலை அதிகரிப்பிலிருந்து தரம் குறைந்த பொருட்களிலிருந்து நுகர்வை பாதுகாக்கிறதுல. அடுத்தது 1991 ஆண்டு தொழிற்கொள்கை, அதாவது புதிய தொழிற்கொள்கை 1991 பற்றி பார்க்கலாம். புதிய தொழிற்கொள்கை வந்து நரசிம்மராவ் அவருடைய தலைமையிலான அரசு வந்து 1991 ஆண்டு ஜூலை 25 நாள் அறிவித்தது. இது முக்கியமானது. அரசு வந்து சமூக பொருளாதார நீதியை நிலைநிறுத்தவும், வறுமை, வேலையில்லாத திண்டாட்டம் ஆகியவற்றை ஒழிக்கவும், செழிப்பான புதிய இந்தியாவை உருவாக்கவும் என்பதால் உலக பொருளாதார வளர்ச்சியோடு இணைந்த இந்திய பொருளாதார வளர்ச்சியை அமைய வேண்டும் என்ற கருதி புதிய பொருளாதார கொள்கை வந்து ஏற்படுத்தப்பட்டது. நரசிம்மராவ் அரசும் நிதியமைச்சர் மன்மோகன் சிங்கும் இணைந்து தான் அறிமுகம் செய்ததால் இந்த கொள்கை வந்து ராவ் மோகன் மாதிரி என அழைக்கப்படுகிறது. எதுனா 1991 ஆண்டு தொழிற்கொள்கை இதுதான். இந்த கொள்கை வந்து தாராளமயமாக்குதல், தனியார்மயமாக்குதல் மற்றும் உலகமயமாக்குதல் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தி இதுதான். அடுத்தது தொழில் உரிமை கொள்கையை பற்றி பார்க்கலாம். தொழில் உரிமம் முறையை இது முற்றிலும் தடை செய்கிறது. அதுக்கப்புறம் 18 தொழில்களை தவிர மற்றவருக்கு தொழில் உரிமம் ரத்து செய்யப்படுகிறது. நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி, பெட்ரோலியம், அபாயகரமான ரசாயன பொருட்கள், மருந்துகள், சொகுசு பொருட்கள், இதெல்லாம் சர்க்கரை உள்ளிட்ட 18 பொருட்களுக்கு மட்டும்தான் தொழில் உரிமம் பெறுவது கட்டாயம். அதுக்கப்புறம் மற்ற அனைத்து தொழிலுக்கும் தொழில் உரிமை முறை வந்து ரத்து செய்யப்பட்டது. ஆயுதங்கள், வெடிபொருட்கள், ரயில் போக்குவரத்து, நிலக்கரி சுரங்கம், தாது பொருட்கள் போன்ற 8 முக்கிய தொழில்கள் வந்து பொதுத்துறையின் கீழ் வந்து இயங்கி வருகிறது. 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள நகரங்கள் தவிர பிற இடங்களில் தொழில்கள் அமைக்க தடை இல்லை. இந்த நகரங்களில் மாசினை ஏற்படுத்தாத தொழில்கள் வந்து அனுமதிக்கப்படுகிறது. பிற தொழில்கள் அதாவது நகர எல்லையில் 25 கிலோமீட்டர் வரை அனுமதிக்கப்படுவது இல்லை. அப்புறம் வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் அனுமதிக்க 2 சிறப்பு அதிகாரிகள் கொண்ட அமைப்புகள் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அவை வந்து வெளிநாட்டு முதலீடுகள் வளர்ச்சி குழு, அப்புறம் வெளிநாட்டு முதலீடுகளை செயல்படும் அமைப்பு இது. அடுத்தது வெளிநாட்டுகளை செயல்படுத்த அமைப்பு. இது வெளிநாட்டு முதலீடுகளை செயல்படுத்த அமைப்பு வந்து FIIA. இது வந்து 1999 ஆண்டு வந்து அமைக்கப்படுது. இது கேட்பாங்க இந்த கேள்வி. நேரடி முதலீடுக்கு தொடர்பான அனுமதிகளை ஒரே இடத்துல விரைவாக செயல்படுத்த முனைகிறது தான் இது. அடுத்தது ஏகபோக மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக நடைமுறை சட்டம் MRDP ஆக்ட் வந்து இது வந்து எப்படின்னா MRD சட்டம், அதாவது MRDP சட்டம் வந்து திருத்தப்பட்டு அது நிறுவனங்கள் நிர்வகிக்கும் சொத்துடைய உச்சபட்ச வரம்பு வந்து நீக்கப்பட்டது. MRDP வந்து நிறுவனங்களுக்கு வந்து உச்சபட்ச வரம்பு வந்து 100 கோடி என நிர்ணயிக்கப்படுகிறது. அடுத்தது நிறுவனங்களோட வகைப்பாடை பற்றி பார்க்கலாம். பொதுத்துறை நிறுவனம், இது தனியார் துறை நிறுவனம், துறைசார் பணிகள் நிறுவனங்கள், சட்டப்பூர்வ நிறுவனங்கள், அரசு நிறுவனம், இது வந்து பொதுத்துறை நிறுவனங்கள். இது வந்து தனியார் துறை நிறுவனங்கள், கூட்டு நிறுவனங்கள், கூட்டுறவு நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள், கூட்டு இந்து குடும்ப தொழில்கள், வரையறுக்கப்பட்ட நிறுவனங்கள், வரையறுக்கப்படாத நிறுவனங்கள், இதெல்லாம் வந்து தனியார் துறை நிறுவனங்கள். அதுக்கு அடுத்தது 1947 ஆண்டில் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது வந்து பலவீனமான தொழில்துறை தளத்தை தான் கொண்ட வேளாண்மையை முதன்மையாக கொண்ட நாடாக தான் இருந்துச்சு.
ஆங்கிலேயர் நிறுவிய 18 இந்திய போர் தளவாட தொழிற்சாலைகள் வந்து மட்டுமே தான் நாட்டில் இருந்துச்சு அப்போ. அப்புறம் 1950ஆம் ஆண்டு அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு வந்து அமைக்கப்பட்டது. அடுத்தது 1950ஆம் ஆண்டுல தொழில்துறை சட்டம் வந்து இயற்றப்பட்டது. அடுத்தது இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் பார்க்கலாம். இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்களுடைய தந்தை வந்து என்ன அழைக்கக்கூடியதான வி கிருஷ்ணமூர்த்தி தான். இது கேள்வி கேட்பாங்க. இந்தியாவோட பொதுத்துறை நிறுவனங்களுடைய தந்தை என்று அழைக்கப்படுவது வந்து வி கிருஷ்ணமூர்த்தி தான். பிரதமர் ஜவஹர்லால் நேருடைய இறக்குமதி மாற்று தொழில் மயமாக்கோட அடிப்படையில் ஒரு பொருளாதார கொள்கையை ஊக்குவித்து கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தார். இந்திய பொருளாதாரத்துடைய வளர்ச்சி மற்றும் நவீனமாக்கலை அடிப்படை மற்றும் கனரக தொழில்களை வந்து நிறுவுவது நன்மை பயக்கும் என்று அவர் நம்புகிறாரு. இந்தியாவுடைய 2வது ஐந்தாண்டு திட்டமும் 1956-60 1956 மற்றும் ஆண்டு கொள்கைக்கு வந்து நேருடைய தேசிய தொழில்மயமாக்கலை வந்து கொள்கையை வந்து பூர்த்தி செய்ய பொதுத்துறை நிறுவனங்களுடைய வளர்ச்சியை வந்து வலியுறுத்தியது. இந்திய புள்ளி விவர நிபுணர் யாரா பி.சி. மகளனோபிஸ் வந்து பொதுத்துறை நிறுவனங்களுடைய உருவாக்கத்தை வந்து கருவியாக இருந்தார். அடுத்தது பொதுத்துறை நிறுவனங்களுடைய நோக்கத்தை பற்றி பார்க்கலாம். வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது, சமச்சீர் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, சிறிய துணை தொழில்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, வருமானம் செல்வங்களை மறுபகிர்வு செய்வதை ஊக்குவிக்கிறது, வளர்ச்சிக்கான நிதி ஆதாரங்களை ஊக்குவிக்கிறது, உள்கட்டமைப்பை உருவாக்குறது, அப்புறம் விரிவாக்கம் செய்கிறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள் வகைகள் பற்றி பார்க்கலாம். 1951ஆம் ஆண்டில் 5 பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்துச்சு. 2019ஆம் ஆண்டில் கணக்குப்படி வந்து 300ஆக அது வந்து உயர்ந்துச்சு. பொதுத்துறை நிறுவனம் வந்து 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. அவை வந்து பொதுத்துறை நிறுவனம் வந்து மகாரத்னா, நவரத்னா, மினி ரத்னா அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் முக்கியமானது இதெல்லாம். ஸோ இதில் பொதுத்துறை நிறுவனங்கள் எப்படின்னா 3ஆக பிரிப்பாங்க. மகாரத்னா, நவரத்னா, மினி ரத்னா அப்படின்னு 3 வகை இருக்குது. இதில் வந்து மகாரத்னாவில் 10 நிறுவனங்கள் இருக்குது, நவரத்னாவில் 14 நிறுவனங்கள், மினி ரத்னாவில் 74 நிறுவனங்கள் இருக்குது. இதில் வந்து வகை 1 வகை 2ன்னு 2ஆக இருக்குது. அப்போது இதெல்லாம் அடுத்தது மகாரத்னா நிறுவனங்களை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 2009ஆம் ஆண்டில் அரசால் வந்து மகாரத்னா நிலையம் நிறுவப்பட்டு நிறுவனங்களை முதலீட்டை வந்து உச்சவரம்பு 1000 கோடியிலிருந்து 5000 கோடியாக வந்து உயர்த்தப்பட்டது. அப்புறம் ஒரு திட்டத்தின் நிகர மதிப்பில் 15% முதலீட்டு வந்து மகாரத்னா நிறுவனம் வந்து முடிவு செய்யறது கொள்ளலாமல் ஒரு நிறுவனம் வந்து மகாரத்னா நிலையை பெற வந்து இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம், அதாவது செபி இருக்குல்ல, செபியுடைய முறைப்படுதலுக்கு உட்பட்டு இந்திய பங்கு சான்றிதழ் வந்து பட்டியலிடப்பட்டு இருக்க வேண்டும். கடந்த 3 ஆண்டுகளில் சராசரி வருமானம் வந்து 25,000 கோடிக்கு மேலே இருக்க வேண்டும். அடுத்தது மகாரத்னா நிறுவனத்துக்கு எடுத்துக்காட்டுகள். ஸோ இதெல்லாம் வந்து மகாரத்னாக்கள். தேசிய அனல்மின் கழகம் NDPC, எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆணையம் ONGC, இந்திய இரும்பு ஆணையம் சாயில், பாரத மிகு மின் நிறுவனம் பெல்லு, இந்திய கப்பல் நிறுவனம் SCI. இதெல்லாம் வந்து மகாரத்னா நிறுவனத்துக்கு எடுத்துக்காட்டு தான் இதெல்லாம். இது வந்து தேர்வுக்கு வரும், படிக்கணும் இதெல்லாம். அடுத்தது 2வதா நவரத்ன நிறுவனங்களை பற்றி பார்க்கலாம். நவரத்ன நிறுவனங்கள். நவரத்ன நிலைப்பட்ட பொது நிறுவனங்கள் எண்ணிக்கை வந்து 14ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. நவரத்ன நிறுவனத்துக்கு வந்து 6 வகையான அளவுகள் வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அவை வந்து இதுதான் அந்த 6 அளவுகோல்கள். நிகர லாபம், மொத்த மனித சக்தியுடைய செலவு, துறைகளுக்கான இடங்களுக்கான செயல்பாடுகள், பங்கினுடைய வருவாய், தேய்மானம், வட்டி, வரிக்கு முன்பு உள்ள லாபமே, மூலதனுக்கான தேய்மானம், வட்டி, வரிக்கு முன்பு உள்ள லாபம், இதெல்லாமே. மேலும் வந்து மினிரத்ன தகுதியுடன் வந்து 4 சுதந்திரமான இயக்குநர்களால் நியமிக்கப்பட வேண்டும். இது நவரத்ன நிறுவனம் வந்து அரசுடைய வெளிப்படையான ஒப்புதல் பெறாமல் 1000 கோடி அல்லது நிகர மதிப்பில் 15% பணத்தை முதலீடு செய்யலாமல். இவை வந்து நிகர மதிப்பில் 30% வரை வந்து அல்லது 1000 கோடி ரூபாய்க்கு மிகாமல் ஒரு வருடத்தில் செலவு செய்யலாமல். கூட்டு தொழில் அல்லது துணை நிறுவனங்கள் அமைக்கும் அதிகாரம் வந்து இவற்றுக்கு வந்து உண்டு. அடுத்தது நவரத்ன நிறுவனத்துக்கு எடுத்துக்காட்டுகளை பற்றி பார்க்கலாம். நவரத்ன நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு தான் இதெல்லாம். ஊரக மின்மயமாக்கல் கழகம் RECL, பொறியாளர்கள் இந்தியா லிமிடெட் EIL, பாரத் எலக்ட்ரிக் லிமிடெட் பெல்லு, இந்தியா பவர் கிரிட் கார்ப்பரேஷன் BGCIL,
இந்தியா கொள்கலன் கார்ப்பரேஷன் சிசிஐஎல், தேசிய கனிம வளர்ச்சி கழகம் NMDCL, இதெல்லாம் வந்து நவரத்ன நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC வந்து 2011ஆம் ஆண்டு நவரத்ன நிலை வந்து அந்தஸ்தை பெற்றுள்ளது. இது கேட்பாங்க. அடுத்தது மினி ரத்னா நிறுவனங்கள் பற்றி பார்க்கலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 97ஆம் ஆண்டுல 100% லாபம் உருவாக்கி அளித்த பொது நிறுவனங்களுக்கு மினி ரத்னா அந்தஸ்து வந்து அளித்தது. மினி ரத்னா நிறுவனங்கள் வந்து சில நிபுணர்களுக்கு கூட்டு முயற்சியில் துணை நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு அலுவலகங்களுடன் இயங்கலாம். இது மினி ரத்னா நிறுவனங்கள் வந்து நிதி மேலாண்மையில் தனிச்சுடன் செயல்பட அதிகாரம் வந்து பெற்றுள்ளது. மினி ரத்னாவுடைய நிறுவனங்கள் வந்து 2 வகைப்படுறது. ஒரு வகை 1 வந்து 62 நிறுவனங்கள், வகை 2ல் 12 நிறுவனங்கள் இருக்கிறது. இப்போ மினி ரத்னாவில் தொழில்கள் 1 பற்றி பார்க்கலாம். அதான் வகை 1ல் இவை வந்து 3ல் 1 வருடம் வந்து நிகர லாபம் 30 கோடி அல்லது அதற்கு மேல் அல்லது தொடர்ச்சியாக 3 வருடங்கள் லாபம் ஈட்டிய தொழிற்சாலைகள். இது அதாவது எடுத்துக்காட்டு வந்து இந்திய விமான நிலைய ஆணையம் AAIA, பாரத இயக்கவியல் நிறுவனம் BTL, பாரத சஞ்சார் நிகம் நிறுவனம் BSNL, சென்னை மெட்ரோலிய நிறுவனம் அதாவது CBCL, இதெல்லாம் வந்து மினி ரத்னால தொழில்கள் வகை 1 இது. அடுத்தது மினி ரத்னால தொழில்கள் வகை 2 பற்றி பார்க்க போகிறோம். இவை வந்து 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக லாபம் ஈட்டியுள்ள மற்றும் நேர்மறையான நிகர மதிப்பு கொண்ட தொழிற்சாலை தான் இது. இதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது. மினி ரத்னா தொழில்கள் 2க்கான வகைக்கு தான் இது எடுத்துக்காட்டு. இது HMT பன்னாட்டு நிறுவனம், இந்திய மருந்து மற்றும் மருத்துவ உபகரண நிறுவனம் IMPCL, அப்புறம் மீகான் நிறுவனம், கனிம ஆய்வு நிறுவனம், தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம், பாரத பம்புகள் மற்றும் அமுக்கிகள் நிறுவனம், இதெல்லாம் வந்து மினி ரத்னா தொழிலுக்கான வகை 2ல் இருக்குது. இதெல்லாம் அடுத்தது அரசு துறைகளால் நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள் பற்றி பார்க்கலாம். ஒரு அரசாங்கத்துறையுடைய நிர்வாகம் என்பது வந்து பெரும்பாலும் அனைத்து நாடுகளிலும் பொதுவாகும். எடுத்துக்காட்டு வந்து தபால் மற்றும் தந்தி, ரயில்வே, துறைமுக அறக்கட்டளை, இந்தியாவில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள் போன்றவெல்லாம். கூட்டுத்துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு பார்ப்போம். இது வந்து ஒரு நிறுவன சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது மற்றும் அரசாங்கம் மற்றும் ஒரு பிரதான பங்குதாரர்களை இது வந்து கட்டுப்படுத்துகிறது. எடுத்துக்காட்டு இந்தியாவோட ஆயில் பெட்ரோல் தனியார் நிறுவனம் இது. அப்புறம் பொதுக்கழகம் எடுத்துக்காட்டுக பொதுக்கழக அமைப்பு வந்து பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்படும் சட்டத்தால் பொதுக்கழகத்தின் நிறுவனம் இது. எடுத்துக்காட்டாக இந்திய ரிசர்வ் வங்கி, ஆயில் காப்பு நிறுவனம், இதெல்லாம். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் முக்கியமானது. இதெல்லாம் 9 வகையான பொதுத்துறையை பற்றி பார்க்கலாம். விமான போக்குவரத்து, பாதுகாப்பு, கனரக பொறியியல், ரயில்வே, அணுசக்தி, மருந்துகள், பருத்தி நெசவு, இந்திய உணவுக் கழகம் FCIA, அப்புறம் மெக்கானு, இதெல்லாம் வந்து 9 வகையான பொதுத்துறை நிறுவனம். இதெல்லாம் அடுத்து தனியார் துறை நிறுவனங்கள் பற்றி பார்க்கலாம். தனியார் நபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு சொந்தமானவர்களால் கட்டுப்படுத்தப்படும் மற்றும் நிர்வகிக்கப்படும் ஒரு தேசிய பொருளாதாரத்தின் பிரிவே தான் தனியார் துறை என்று அழைக்கப்படுகிறது. தனியார் நிறுவனங்கள் எதுக்குன்னா இன்ஃபோசிஸ் நிறுவனம், ஆதித்யா பிர்லா நிறுவனம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நிறுவனம், டாடா குழும நிறுவனம், லிப்ரோன் நிறுவனம், இந்துஸ்தான் யூனிலிவர் நிறுவனம், இது எல்லாமே தனியார் நிறுவனம். அடுத்தது தனியார் துறைய பணிகள் பற்றி பார்க்கலாம். தனியார் துறைய முக்கியமான செயல்பாடுகள் புதுமை மற்றும் நவீனமயமாகிறது, லாப நோக்கத்தோடு இயங்குவதற்கான வழிகளை கண்டறிவதற்கும், உற்பத்தியினுடைய புதிய நுட்பங்களை கண்டுபிடிப்பதற்கும், உற்பத்தி நடவடிக்கைகளை வந்து விஞ்ஞான முறையில் நிர்வகிப்பதற்கும் அவர்களை தூண்டுகிறது. நவரத்னா என்ற சொல் வந்து 9 விலை மதிப்பற்ற நவரத்னங்களை குறிக்கிறது. இந்த சொல்லானது வந்து குப்த பேரரசு விக்ரமாதித்யன் மற்றும் முகலாய பேரரசு அக்பருடைய ஆலோசனை அவையில் 9 அறிஞர்களை குறிப்பிடுதான் இது. அடுத்தது பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி பார்க்கலாம். இது வந்து பொதுத்துறை, இது வந்து தனியார் துறை. இந்த பக்கம் இருக்கல தனியார் துறை. தொழில்கூட உரிமையாளர் வந்து அரசாங்கத்தில் உள்ளது. இது வந்து தொழில்கூட உரிமையாளர் வந்து தனிநபருடன் உள்ளது. பொது வருவாய், வருமான பண்டங்கள் மற்ற பணிகள் மீது விதிக்கும் வரியை வந்து பொறுத்தது. இது வந்து பங்குகள் மற்ற கடன் பத்திரங்களை வழங்குதல் அல்லது கடன் வாங்குவதை பொறுத்தது. இது பொதுத்துறை தொழில்களுக்கு வந்து முறையான ஊதியத்தை வந்து உறுதி செய்கிறது. இது வந்து தனியார் தொழிலாளர்களை வந்து சுரண்டுகிறது. இது வரி ஏய்ப்பு வந்து இல்லை, வரி ஏய்ப்பு உண்டு, சேவை நோக்க முடியாது, முற்றிலும் லாபம் நோக்க முடியாது.
இது வந்து சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இது சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களை பொருட்படுத்தாது. இது இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இடஒதுக்கீடு பின்பற்றப்படுவதில்லை. அடுத்தது இந்திய தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்களுடைய வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். இந்திய தொழிலாளர்களுடைய திறன் மிக குறைவு ஒன்றும் அதனை உயர்த்த வேண்டும் என்னும் பொதுவான கருத்து ஒரு காலத்தில் வந்து நிலவி வந்துச்சு. சர் அலெக்சாண்டர் மேக்ராட் என்பவர் வந்து முன்பு வந்து இங்கிலாந்து கூலியால் இந்தியா கூலியாலை விட 3.5 முறைகள் வந்து திறனுடையவர் என கணக்கிட்டாரு. சர் கிளமண்ட் சிம்சன் என்பவர் வந்து இந்திய நெசவாளியை விட லிங்காசையர் நெசவாளி வந்து 2.66 முறைகள் வந்து அதிக திறனுள்ளவர் என கூறினார். அடுத்தது இந்திய தொழிலாளர்களுடைய மாநாடு பற்றி பார்க்கலாம். இந்திய தொழிலாளர் மாநாடு 1957 ஆண்டு வந்து நடைபெற்றது. இதில் சில ஒழுங்குமுறைகள் பின்பற்றப்படுது. அவை வந்து அறிவிப்பின்றி கதை அடையப்போ வேலை நிறுத்தவோ கூடாது, மந்தமாய் வேலை வந்து செய்து சொத்துக்களை சீரழிக்கிறது போன்ற ஒழித்தல் வந்து வேண்டும், சமாதானத்துக்கு அமைக்கப்பட்டவர் வந்து துரிதமாய் சமரசம் காண வேண்டும், கொடுக்கப்பட வேண்டியவற்றையும் ஒப்பந்தங்களையும் வந்து உடனடியாக செயல்படுத்த வேண்டியதில்லை. அடுத்து தொழில் தகராறுகளை பற்றி பார்க்கலாம். தொழில் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் வந்து தொழிலாளர்கள் முதலாளி உறவு வந்து அமைதியாக இருக்க வேண்டும். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே வந்து ஏற்படும் சச்சரவுகள் வந்து தொழில் தகராறு வந்து என்கிறோம். அடுத்தது நிர்வாகத்தினர் தொழிலாளர்களுக்கு தண்டனையோ அபராதமோ விதிக்கலாமே, சிலரை வேலை வந்து நீக்கவும் வந்து செய்யலாமே. 1974 ஆண்டுல தான் மிகுதியாக வேலை நிறுத்தங்களும் வேலை ஆட்கள் இழப்பும் ஏற்பட்டது. அடுத்தது தொழில் தகராறை தீர்க்குதல் பற்றி பார்க்கலாம். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் நடைபெறும் தகராறுகளை சட்ட ஒழுங்கு சிக்கல் என எண்ணினார். தொழில் தகராறுகள் உற்பத்தியை தடை செய்து தேசிய வருமானத்தை குறைத்தாலும் வந்து நுகர்வோர் பாதிக்கப்படுவதாலும் இந்த தகராறுகளை தீர்க்க வைப்பதோடு வேண்டும் என அதனால்தான் சில தகராறு சட்டத்தை கொண்டு வராங்க. இது வந்து தொழில் தகராறு சட்டம். இதோடைய ஆண்டு 1929 தொழில் தகராறு சட்டம். அப்புறம் தகராறுகள் வந்து தீர்த்து வைக்கும் முதல் சட்டம் தான் இது, 1929. அப்புறம் 1934 வந்து பம்பாய் தொழில் தகராறு சட்டம் வந்து இது வந்து சமாதான சட்டம் இது. அப்புறம் 1938 வந்து பம்பாய் தொழில் தகராறு சட்டம் இது. 1947 வந்து தொழில் தகராறு சட்டம். 1951 தொழில் தொடர்பு சட்டம் இது. அடுத்தது தொழிற்சங்க வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். தொழிற்சங்க வளர்ச்சி முதல் உலக போருக்கு பின்னர் வந்து நம் நாட்டில் தொழிற்சங்க வளர்ச்சி வந்து ஏற்பட்டது. திரு லோக் ஹேண்டோ என்பவருடைய முதல் தொழிற்சாலை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரக்கூடிய தொழிலாளர்களை ஒன்று சேர்த்தாரு. 1980 ஆண்டுல முதலாவது சங்கமாகிய பம்பாய் ஆலை தொழிலாளர் சங்கத்தை வந்து நிறுவனார். இதுதான் வந்து முதலாவது சங்கம். 1980 முதலாவது சங்கம் இதுதான், பம்பாய் ஆலை தொழிலாளர் சங்கம் இதுதான். அப்புறம் ஆனால் வந்து இது பலமாக இணைந்த சங்கம் அல்ல, அரசாங்கத்துக்குரிய தெரிவிப்பதோடு நிறுத்தி கொண்டிருந்தது. அப்புறம் இது பின்னாடி 1987 ஆண்டுல ரயில்வே கூலியுடைய இணைப்பு சங்கம். அப்புறம் 1905 ஆண்டுல அச்சு தொழிலாளர்கள் சங்கம். அப்புறம் 1907 ஆண்டுல பம்பாய் தபால் தொழிலாளர்கள் சங்கம் முதலில் வந்து அமைக்கப்பட்டது. ஸோ இதனுடைய வருஷத்தெல்லாம் கேட்பாங்க. அடுத்தது முதல் உலக போர் தொழிலாளர்கள் வந்து விழித்தடை செய்தது. விலைவாசி உயர்வால வாழ்க்கை செலவு உயர்ந்தது. கூலி உயர்வு கேட்டு கூலி வந்து உயர்வு கேட்டு தொழிலாளர்கள் வந்து இணைய தொடங்கினாங்க. அடுத்தது தேசிய தொழிலாளர் குழுவை பற்றி பார்க்கலாம். 1966 ஆண்டுல திரு கஜேந்திர கட்கரோட தலைமையில தான் அமைக்கப்பட்டதான் தேசிய தொழிலாளர் குழு. 1969 ஆண்டுல தனது அறிக்கை வந்து சமர்ப்பிக்கிறது. இந்த குழு பரிந்துரைகளை பார்க்கலாம். குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து நிறுவனம் எப்படியும் வழங்க வேண்டும். குறைந்தபட்ச ஊதியத்தை 3 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நிர்ணயிக்க வேண்டும். கூலி குழுக்கள் செம்மையாக செயல்பட வேண்டும். வேளாண்மை தொழிலாளர்களிடையே சங்கங்கள் தோன்றிட வேண்டும். தொழில் தகராறுகள் கூட்டு பேரத்தின் மூலம் தீர்த்து வைப்பதே நல்ல முறையாகும். இதெல்லாம் அடுத்தது இந்திய தொழிற்சாலைகள் பற்றி பார்க்க போகிறோம். பெரிய அளவிலான உற்பத்தியினை மேற்கொள்ளும் தொழிற்சாலைகள் இருந்துச்சு. அடுத்தது பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் எதுனா இரும்பு தொழிற்சாலை,
சணல் தொழிற்சாலை, பருத்தி மற்றும் நெசவு தொழிற்சாலை, சர்க்கரை தொழிற்சாலை, காகித தொழிற்சாலை, பட்டு தொழிற்சாலை, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு தொழிற்சாலை, சிமெண்ட் தொழிற்சாலை, நெருக்க தொழிற்சாலை, இது எல்லாமே இதில் முக்கியமானது. இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இதை பற்றி தேர்வில் வரும். ஃபர்ஸ்ட் வந்து இரும்பு எஃகு தொழிற்சாலை பற்றி பார்க்கலாம். முதலாவது எஃகு தொழிற்சாலை, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இரும்பு எஃகு தொழிற்சாலை தான் பார்க்குறோம். இதில் வந்து முதலாவது எஃகு தொழிற்சாலை வந்து புல்டி, அதாவது ஜார்ஜியா என்ற இடத்துல வங்காள இரும்பு தொழில் கம்பெனி வந்து மேற்கு வங்காளம் 1870 நிறுவப்பட்டது. அப்புறம் இரும்பு எஃகு தொழில் வந்து மற்ற அனைத்து தொழில்களுடைய முன்னேற்றத்திற்கும் வந்து அடிப்படையாக அமைந்ததால் இதனை தாய் தொழில் என்று அழைக்கிறோம். அதாவது இரும்பு எஃகு தொழில் இருக்க இதுதான் தாய் தொழில் என்று அழைக்கிறோமே. 1907 பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்து டாடா இரும்பு எஃகு ஆலை, அதாவது டிஸ்கோ வந்து ஜாம்ஷெட்பூர்ல வந்து தொடங்குறாங்க. இதனை தொடர்ந்து தான் டாடா இரும்பு எஃகு ஆலை டிஸ்கோ வந்து கான்பூர்ல தொடங்கப்பட்டது. இவை ரெண்டும் வந்து தனியார் துறை தான். இவை ரெண்டுமே முதல்ல நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் தான் பத்ராவில் உள்ள விஸ்வேஸ்வரா இரும்பு எஃகு தொழில் நிறுவனம். இது வந்து அனைத்தும் இது வந்து இந்திய உருகும் ஆணையத்தால் சாயலால் நிறுவப்படுகிறது. இது அதாவது மேலே கூறப்பட்ட அனைத்தும், அதாவது மேலே கூறின இது எல்லாமே வந்து அனைத்தும் வந்து இந்திய உருக்கு ஆணையத்தில் சாயலால் நிர்வகிக்கப்படுகிறது. இதெல்லாம் அடுத்தது பொதுத்துறை இரும்பு எஃகு ஆலைகள் பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் முக்கியமானது, தேர்வில் கேட்பாங்க. இது வந்து ஆலை, ஆண்டு, அமைவிடம், உதவி. இது வந்து நிறுவப்பட்ட ஆண்டு தான். இது எங்கே இருக்கிறதுக்கான இடம் தான். இது வந்து உதவி செய்த நாடுகள். பர்ணப்பூர், இது வந்து 1952 மேற்கு வங்காளம். தனியார் துறையிடமிருந்து 1976 சாயல் வந்து கைப்பற்றுது. அப்புறம் ரூர்கலை வந்து 1955, இது வந்து ஒடிசா, ஜெர்மனி. பிலாய் வந்து 1959 சத்தீஸ்கர், ரஷ்யா. பத்ராவதி வந்து 1923 கர்நாடகா. 1976 மத்திய அரசு கீழே வந்து செயல்படுகிறது. துர்காப்பூர் வந்து 1962 மேற்கு வங்காளம், இங்கிலாந்து. அப்புறம் பொக்காரோ, இது வந்து பொக்காரோ வந்து 1972 ஜார்க்கண்டு, ரஷ்ய அரசு. அப்புறம் சேலம் வந்து 1982 தமிழ்நாடு, இந்திய அரசு. அப்புறம் விஜயநகர் வந்து 1982 கர்நாடகா, இந்திய அரசு. விசாகப்பட்டினம் 1971 ஆந்திர பிரதேசம், ரஷ்ய அரசு. தற்போது வந்து டாடா இரும்பு எஃகு ஆலை வந்து டிஸ்கோ வந்து தவிர மற்ற அனைத்து இரும்பு எஃகு நிறுவனம் வந்து பொதுத்துறையின் கீழ் வந்து செயல்படுகிறது. தற்போது இந்தியா வந்து எஃகு உற்பத்தி உலக அளவில் 8வது இடத்தில் உள்ளது. இந்திய எஃகு நிறுவனம் சாயல் வந்து 1974 நிறுவப்பட்டது. மேலும் வந்து எஃகு துறையை வந்து மேம்படுத்தும் பொறுப்பும் வந்து சாயலுக்கு தான் அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது சணல் தொழிற்சாலை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் சணல் தொழிலானது பாரம்பரியமாக ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. உலக அளவில் இந்தியா வந்து சணல் பொருட்கள் தயாரிப்பில் முதலிடத்திலும் சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் 2வது இடத்திலும் உள்ளது. 1985 ரிஷ்ரா, அதாவது மேற்கு வங்கத்தில் என ஊரில் தான் நவீனமயமாக்கப்பட்ட தொழிற்சாலை வந்து முதல்ல உருவாக்கப்படுறாங்க. இந்தியா போன்ற நாட்டுக்கு வந்து சணல் தொழிலும் மிக முக்கியமானது. இந்த தொழில் மூலம் வந்து வெளிநாட்டு செலவாணி ஈட்டப்படுகிறது. இந்த தொழில் வந்து கணிசமான வேலை வாய்ப்பை வந்து அளிக்கிறது. அடுத்தது பருத்தி மற்றும் நெசவு தொழிற்சாலை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் நெசவு தொழிலில் மிகவும் பழமையானது, அதிக தொழிலாளர்கள் கொண்ட துறை தான் இது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4% மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் 20% மற்றும் ஏற்றுமதி வருவாயில் 1/3 வந்து இந்த துறை மூலம் கிடைக்கிறது. குளோஸ்டர் துறைமுக நகரில், அதாவது கல்கத்தா அருகில் 1812 முதல் நவீன துணி ஆலை உற்பத்தி வந்து அமைக்கப்படுது. இது கேட்பாங்க. குளோஸ்டர் துறைமுக நகரில் தான், கல்கத்தா அருகில் 1812 தான் முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை வந்து அமைக்கப்பட்டது. 1854 பம்பாயில் KGN டேவர் என்பவரால் மும்பையினுடைய நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்தது சர்க்கரை தொழிற்சாலை பற்றி பார்க்கலாம். சர்க்கரை தொழிலானது வந்து வேளாண்மை வந்து சார்ந்த ஒரு முக்கியமான தொழில் இது. இந்தியாவில் வேளாண் சார்பு தொழில்களை பருத்தி தொழிலுக்கு அடுத்தபடியாக சர்க்கரை தொழில் தான் இருக்கிறது. உலக அளவில் இந்தியா வந்து பெரிய அளவிலான சர்க்கரை உற்பத்தியாளராகவும் மற்ற பெரிய அளவிலான நுகர்வோரம் இருக்கிறது. சர்க்கரை தொழில்நுட்ப ஆராய்ச்சி கழகம் வந்து கான்பூரில் தான் உள்ளது. இது தேர்வில் கேள்வி கேட்பாங்க. சர்க்கரை உற்பத்தியில் இந்திய அளவில் 1/3 அளவை வந்து மகாராஷ்டிரா தான் மாநிலம் தான் உற்பத்தி செய்கிறது. உத்தரப்பிரதேசம் வந்து இந்திய சர்க்கரை கிண்ணம். இந்தியாவுடைய சர்க்கரை கிண்ணம் எது, அதாவது இந்தியாவுடைய சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது உத்தரப்பிரதேசம் தான்.
அடுத்தது காகித தொழிற்சாலை பற்றி பார்க்கலாம். உலகில் உள்ள காகித தொழிற்சாலை பட்டியலில் இந்தியா வந்து 15வது இடத்துல உள்ளது. ஒரு நாட்டுடைய கல்வி, நாகரிகம், தொழிலகம் ஆகியவை காகித நுகர்வோட அடிப்படையில் தான் கணக்கிடப்படுகிறது. இந்தியாவுடைய சராசரி காகித நுகர்வு வந்து ஆண்டுக்கு வந்து 5.5 கிலோ. அடுத்தது இந்தியாவுடைய மேற்கு அதாவது இந்தியாவுடைய முதல் இயந்திரமயமான காகித தொழிற்சாலை வந்து 1812ஆம் ஆண்டு சொராம்பூர்ல மேற்கு வங்கத்தில் என்ற இடத்துல தான் தொடங்கப்பட்டது. அடுத்தது பருத்தி தொழிற்சாலை பற்றி பார்க்கலாம். இயற்கையான பட்டு உற்பத்தியில் இந்தியா வந்து சீனாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல உள்ளது. தற்போது உலக அளவில் 16% உற்பத்தி இந்தியா தான் கொண்டுள்ளது. இந்தியாவில் பட்டு உற்பத்தியை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் வந்து பட்டு வந்து 5 வகையான பட்டுகள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. அவை வந்து மல்பரி பட்டு, வெப்பமண்டல டசர் பட்டு, ஒர்க்கு டசர் பட்டு, ஓக்கு டசர் பட்டு, அப்புறம் எரிப்பட்டு, முகா பட்டு. இதுதான் அந்த 5 வகைகள். அடுத்தது பட்டு வளர்ப்பு முறைக்கு வந்து செரிகல்ச்சர் என்ற பெயர். கர்நாடகா மாநிலம் இந்திய அளவில் பட்டு உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவில் மத்திய பட்டு ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் வந்து மைசூரில் தான் உள்ளது. எங்கன்னா மைசூர் தான். பாராளுமன்றத்தில் அது அடுத்து பட்டினுடைய தரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டி மத்திய பட்டு வாரியத்தை மசோதா வந்து 2005ஆம் ஆண்டு வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது. தங்க மஞ்சள் நிறமான அசாம் மாநில முகா பட்டு வந்து இந்தியாவிலே உரிய தனித்துவம் வாய்ந்ததான் இது. அடுத்தது பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு தொழிற்சாலை பற்றி பார்க்கலாம். அசாம் மாநிலத்தில் டிகா என ஊரில் தான் 1889ஆம் ஆண்டில் முதல் முறையாக வந்து எண்ணெய் கிணறு வந்து தோண்டப்பட்டது. இத்தகைய எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை எடுப்பதற்காக உத்தரகாண்ட் மாநிலத்தில் டோராடோ நகரில் 1956ஆம் ஆண்டில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் ஓஎன்ஜிசி வந்து உருவாக்கப்பட்டது. ஓஎன்ஜிசி எப்போ உருவாக்குறாங்கன்னா 1956 தான் உருவாக்குறாங்க. அடுத்தது ஜூன் 2023ஆம் ஆண்டில் இந்தியாவில் 23 எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் செயல்படுகிறது. அவற்றில் 18 வந்து தொழில்துறை நிறுவனங்களும் 3 தனியார் துறை நிறுவனங்களும் 2 வந்து கூட்டு முயற்சியால் செயல்படுகிறது. பொது விநியோக மண்ணெண்ணெய் மற்றும் வீட்டு மானிய திட்டம் 2002ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது பெட்ரோலிய பொருட்கள் சந்தைப்படுத்தும் சில முக்கிய குழுமங்கள் பார்க்கலாம். இந்தியாவோட ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் 1964, எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் லிமிடெட் 1956, பாரத பெட்ரோலியம் கார்பரேஷன் 1976, இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் 1974. இதெல்லாம். அடுத்தது சிமெண்ட் தொழிற்சாலை பார்க்கலாம். இந்தியாவில் முதல் சிமெண்ட் தொழிற்சாலை வந்து 1904 சென்னையில் தொடங்கப்பட்டது தான். புதிய தொழிற்கொள்கை 1992 கீழே தான் சிமெண்ட் தொழிற்சாலை வந்து கட்டாய உரிமம் பெறுவதிலிருந்து விடுவிக்கப்பட்டது. அப்புறம் இந்தியா வந்து தற்போது வந்து சிமெண்ட் உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல உள்ளது. முதல் நிலை சிமெண்ட் தொழிற்சாலைகள் வந்து இந்தியா சிமெண்ட் கம்பெனி லிமிடெட் 1914ஆம் ஆண்டு போபந்தர், அது குஜராத் என்ற இடத்துல தொடங்கப்பட்டதான் இந்த இந்தியா சிமெண்ட் கம்பெனி லிமிடெட். அடுத்தது நிலக்கரியை பற்றி நிலக்கரி தொழிற்சாலை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் முதல்ல நிலக்கரியை கண்டுபிடித்த பெருமை வந்து சாம்பர் மற்றும் ஹேட்லோ ஆகிய இருவரை சாரும். 1974ஆம் ஆண்டில் அப்போதைய ஆங்கிலேய கிழக்கிழந்த கம்பெனி தான் தலைவராக இருந்த வாரன் ஹேஸ்டிங் என்பவருடைய உரிமம் பெற்றுதான் மேற்கு வங்கத்தில் உள்ள ராணிக்கேட் என்ற இடத்துல முதல்ல நிலக்கரி இருப்பை வந்து கண்டறிந்தார்கள். 1914 ஆண்டில் ராணிக்கேட் பகுதியில் நிலக்கரி வந்து வெட்டி எடுக்கும் பணி வந்து துவங்கப்பட்டது. நாம் பயன்படுத்தப்படும் நிலக்கரி வந்து 300 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய படிமங்கள் தான் இது. அடுத்தது கோண்டுவானா நிலக்கரி சுரங்கத்தை பற்றி பார்க்கலாம். நம் நாட்டுடைய 98% நிலக்கரி வந்து உற்பத்தி வந்து கோண்டுவானா நிலக்கரி பகுதியில் இருந்தால் எடுக்கப்படுகிறது. சோனு, தாமோதர், கோதாவரி, வர்தா போன்ற ஆற்று பள்ளத்தாக்கு பகுதியில் இருந்து கோண்டுவானா நிலக்கரி படிவங்கள் காணப்படுகிறது. அடுத்தது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, தேர்வில் கேட்பாங்க. நிலக்கரியுடைய வகைகள் பார்க்கலாம். ஆந்த்ரைஸ்ட் வந்து 80லேருந்து 90% கார்பன் இருக்குது. அதனுடைய பண்புகள் வந்து சிறந்த நிலக்கரி, அடர்ந்த கருப்பு நிறம், அதிக வெப்பநிலை, குறைந்த புகை கொண்டுதான் இந்த ஆந்த்ரைஸ் நிலக்கரி. அடுத்தது பிட்மினஸ் நிலக்கரி பற்றி பார்க்கலாம். இது வந்து 75லேருந்து 85% கார்பன் இருக்குது. இதனுடைய பண்புகள் வந்து அதிக வெப்பநிலை, குறைந்த புகை கொண்டதான் இது. அப்புறம் லிக்னைட் நிலக்கரி, இது வந்து 45லேருந்து 55% வந்து கார்பன் இருக்குது. பழுப்பு நிறம், குறைந்த வெப்பநிலை, அதிக புகை, சாம்பல் அதிகம் கொண்டுதான் இது. அடுத்தது தேசிய தொழிலாளர் ஆணையம் பார்க்கலாம். இது வந்து கேட்பாங்க. முதல் தேசிய தொழிலாளர் ஆணையம் வந்து 1929 அமைக்கப்பட்டது. தற்போது வந்து 72 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து 2வது தேசிய தொழிலாளர் ஆணையம் வந்து 2002ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்டது. அடுத்தது முக்கிய தொழிற்சாலைகளும் அதன் அமைவிடம் பார்க்கலாம்.
இது வந்து தொழிற்சாலை, இது வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு, அது வந்து இருக்கிற இடம் தான் இது. காகிதம், இது வந்து காகித தொழிற்சாலை 1812 சுராம்பூர், மேற்கு வங்காளம். பருத்தி தொழிற்சாலை வந்து 1812. அப்புறம் கல்கத்தாவில் போர்ட் கிளாஸ்டர். நவீன பருத்தி தொழிற்சாலை வந்து 1854 மும்பையில். சணல் தொழிற்சாலை வந்து 1854 ரிஸ்ரால, மேற்கு வங்காளம். எஃகு வந்து 1870 குல்டியில், மேற்கு வங்காளம். எண்ணெய் கிணறு வந்து 1889 டிக்பாயில், அசாம். சர்க்கரை வந்து 1904 பீகாரில். சிமெண்ட் வந்து 1904 மெட்ராஸ், சென்னையில். எஃகு மற்றும் அலுமினியம் வந்து 1907 ஜாம்ஷெட்பூர். மிதி வந்து 1938 கல்கத்தாவில். சாயில் இந்திய எஃகு நிறுவனம் வந்து 1974 டெல்லியில். அதுக்கப்புறம் ஓஎன்ஜிசி வந்து எண்ணெய் எரிவாயு வந்து 1956 டேராடூனில். அடுத்தது பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில்கள் பங்கை பற்றி பார்க்கலாம். சிறிய அளவிலான தொழிற்சாலைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியா பொருளாதாரத்தை முன்னேற்ற சிறு தொழில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மொத்த வருமானத்தில் 60லேருந்து 70% சிறு தொழில்கள் மூலம் கிடைக்கிறது. அப்புறம் வந்து இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியில் சிறு தொழில்களோட முக்கிய பங்குகள் பின்வரும். சிறு தொழில்கள் வந்து சிறு தொழில்கள் மூலம் வேலைவாய்ப்பு, சிறு தொழில்கள் மூலம் சமமான மண்டல வளர்ச்சி, உள்ளூர் வளங்களை பயன்படுத்த சிறு தொழில் வளர்ச்சி உதவுகிறது. மூலதன பயன்பாடு முழுமை பெற சிறு தொழில் வழிவகை செய்கிறது. அப்புறம் வந்து ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறது. அப்புறம் நுகர்வோர் தேவைகளை நிறைவேற்றுகிறது. தொழில் முனைவர்களை உருவாக்குகிறது. இதெல்லாம். அப்புறம் பெரிய அளவிலான தொழிலுக்கு வந்து சிறு தொழில்கள் வந்து நிறுவனங்களுடைய பங்குக்கு பார்க்கலாம். சிறு தொழில் நிறுவனங்கள் வந்து பெரிய தொழில்களுடைய வளர்ச்சிக்கு வந்து ஆதரவு தருகிறது. பெரிய நிறுவனங்களுக்கு வந்து துணை நிறுவனங்களை செயல்படுத்துகிறது. இதெல்லாம். அடுத்தது ஊரக தொழிற்சாலைகள் பார்க்கலாம். குடிசை தொழில்கள், அப்புறம் கிராம தொழில்கள், சிறு தொழில்கள், வேளாண் தொழில், இதெல்லாம் வந்து ஊரக தொழிற்சாலைகள். அடுத்தது குடிசை தொழில்களுடைய சிறப்புகள் குடிசை தொழில்கள் பார்த்தாச்சு. அதாவது குடிசை தொழில்கள் அப்படின்னா பொதுவாக குடிசை தொழிலுக்கு வந்து விவசாயம் சார்ந்திருக்கும். இதன் மூலம் ஊரக மக்கள் வந்து முழு நேர மற்ற வந்து பகுதி நேர வேலை வாய்ப்பு வந்து பெறுகிறாங்க. குடிசை தொழில்கள் சிறப்புகள் பார்க்கலாம். குடிசை தொழில்கள் பாரம்பரியமாகவும் செய்து வரும் தொழில் தான் இது. இது மின்சாரத்தின் உபயோகமின்றி தயாரிக்கப்படுகிறது அல்லது குறைந்த அளவு மின்சாரம் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் குடிசை தொழில உழைக்க வெளியிலிருந்து நபர்கள் வந்து அனுமதிக்கப்படுவதில்லை. பொதுவாக குடும்ப உறுப்பினர்கள் இல்லை வேலை செய்வாங்க. இதனுடைய முதன்மை குடிசை தொழில் எதுனா கைத்தறி, நெசவு, மட்பானம், இதெல்லாம் வந்து இது. அடுத்தது கிராம தொழில்கள் பார்க்கலாம். இயற்கை பாரம்பரியமானது தான் இது. உள்ளூர் மூலப்பொருட்களை சார்ந்ததான் இது. உள்ளூர் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது இது. சர்க்கரை, வெல்லம் தயாரிக்கிறது, பிரம்பு மற்றும் மூங்கில் கூட செய்கிறது, அப்புறம் தோல் வந்து பதனிடுது, இதெல்லாம் வந்து கிராம தொழில்கள். அடுத்தது சிறு தொழில்கள் பார்க்கலாம். நகர்ப்புற மையங்களுக்கு அருகிலேயே பெரும்பாலான தொழில் நிறுவனங்கள் அமைந்துள்ளது தான் இது. எடுத்துக்காட்டுக்கு வந்து விளையாட்டு உபகரணங்கள் தயாரிப்புகள், மின் விசிறி தயாரிப்பு, இதெல்லாம் வந்து சிறு தொழில்கள் அடங்கும். வேளாண் சார்ந்த தொழிலுக்கு எடுத்துக்காட்டு வந்து குடிசை தொழில், சிறு தொழில், ஆலை தொழிலாகவும் உள்ளது. அதாவது வேளாண் தொழிலுக்கு வந்து சர்க்கரை ஆலை, காகித ஆலை, ஜவுளி தொழிற்சாலை போன்றதெல்லாம். அடுத்தது சிறு குறு நடுத்தர நிறுவனம், எம்எஸ்எம்இ, மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ். அதான் தற்போதைய காலத்தில் பல்வேறு வகையான தொழில் பிரிவுகளை வகைப்படுத்த பின்வரும் பண முதலீட்டு எல்லைகளை வந்து பயன்படுத்தப்படுகிறது. இவை வந்து காலத்துக்கு ஏற்ப போல மாறுபடக்கூடியது. எம்எஸ்சி வந்து 2006ஆம் ஆண்டில் சட்டத்தின்படி உற்பத்தி நிறுவனங்கள் பார்க்கலாம். குறு உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் உபகரணங்கள் வந்து முதலீடு வந்து 25 லட்சம் மிகாமல் இருக்க வேண்டும். அப்புறம் சிறு உற்பத்தி தொழிற்சாலை வந்து தொழிற்சாலை மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு வந்து 5 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். நடுத்தர உற்பத்தி தொழிற்சாலை வந்து 5 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அடுத்தது தாராளமயமாதல், தனியார் மயம், உலகமயமாதல் பற்றி பார்க்கலாம். அதான் எல்பிஜி லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் அப்படின்னு அர்த்தம். தாராளம், தனியார் மயம், உலகமயம் என்ற கருத்துக்களை புதிய பொருளாதார கொள்கையின் 3 முக்கிய தூண்களாக இது உள்ளது. புதிய பொருளாதார கொள்கையுடைய தூண்களாக தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல், இதுதான் அந்த 3 தூண்கள். தாராளமயமாதல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தாராளமயமாக்கல் என்பது வந்து தொழில்கள் மீதான அரசாங்கத்துடைய கட்டுப்பாடுகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் வந்து திரும்ப பெறுவதை தான் இது குறிக்கிறது. தாராளமயமாதல் அதாவது பொருளாதாரத்தில் அந்நிய முதலீடுகளை அதிகரிப்பதும் அரசுடைய நிறுவனங்களை தனியாரிடம்
வழங்குவதும், முதலீடுகளை ஆதரிக்க வரிகளை குறைப்பது போன்ற பொருளாதார தடைகளை நீக்குவதுதான் இதனுடைய முக்கிய தன்மை. வெளிப்படையான வர்த்தகம் மற்றும் தாராளமயமாக்கல் மூலம் நாம் ஆதாயம் பெறுவோம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதை சொன்னவர் பீட்டர் மண்டேல்சன் இதை தான் சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்தியாவில் தாராளமயமாக்கக்கூடிய முக்கிய அம்சங்களை பற்றி பார்க்கலாம். நமது பொருளாதாரத்திலே பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுத்துறைய ஏகபோக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. பல்வேறு துறைகளில் அந்நிய நேர முதலீட்டுக்கு ஒப்புதல் வழங்குகிறது. அப்புறம் வட்டி விகிதங்களில் கட்டணங்கள் குறைக்கிறது. உற்பத்தியில் அரசுடைய தடை இல்லாமல் பாதுகாக்கிறது. புதிய இயந்திரங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. இதெல்லாம் அடுத்தது தாராளமயமாக்கக்கூடிய நோக்கத்தை பற்றி பார்க்குறோம். வெளிநாட்டு முதலீட்டை அதிகரிக்கிறது. தொழில்துறை உற்பத்தியில் போட்டித்தன்மை மற்றும் தொழில்நுட்பத்தை முன்னேற்றமே, நவீனமாக்கல் கொண்டு வரவும், பொருளாதார நிதிநிலையை மாற்றவும் வேண்டும். அடுத்தது இந்தியாவில் உள்நாட்டு வணிகர்களுக்கு இடையே போட்டியை ஊக்குவிக்கிறது. இதெல்லாம் அடுத்தது தாராளமயமாக்கக்கூடிய கொள்கைகள் பார்க்கலாம். தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல் திட்டத்தின்படி மிகப்பெரிய கொள்கை முடிவுகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி ஜூலை 1991 புதிய தொழிற்கொள்கை, புதிய வாணிப கொள்கை, புதிய ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகள் அறிவிக்கிறது. அன்றைய இந்திய நிதியமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங் தான் இந்தியாவில் பொருளாதார தாராளமயமாக்கலை அறிமுகப்படுத்துறாரு. ஸோ மன்மோகன் சிங் தான் இந்தியாவில் பொருளாதார தாராளமயமாக்கலை அறிமுகப்படுத்துறாரு. இதன்படி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் பார்க்கலாம். தொழில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்தது நிதி அமைச்சர் இருக்கார்ல, அவரு நிதியமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர் தான் இந்தியாவில் பொருளாதாரத்தில் தாராளமயமாக்கலை அறிமுகம் செய்கிறாரு. அதன்படி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி பார்க்கலாம். தொழில் தொடர்புக்கான உரிமையை பெறுவதில் ரத்து செய்கிறாரு. அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்களுக்கான தடை செய்யப்பட்ட வாணிக நடைமுறை சட்டத்தை திருத்தி அமைக்கிறது. அரசுடைய பல்வேறு கட்டுப்பாடுகள் திரும்ப பெறுதல், தனியார் மயமாக்கலை ஊக்குவிக்கிறாரு. சுங்க வரிகளை வெகுவாக குறைக்கிறது. இதனால் தொலைத்தொடர்பு, சாலை போக்குவரத்து, துறைமுகம், விமான போக்குவரத்து, காப்பீடு, நிகர பெருந்துறையில் அந்நிய நேர முதலில் அதிகரித்தது. அடுத்தது தனியார் மயமாக்கல், பிரைவேடைசேஷன் பற்றி பார்க்கலாம். 1991 தனியார் மயமாக்கலை ஊக்குவிக்கப்பட்டது. அப்புறம் அரசு பங்களில் 50% குறைப்பதன் மூலம் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் துறை நிறுவனமாக மாற்றப்படுகிறது. 2005 பாரத் அலுமினியம் நிறுவனங்கள் தனியார் மயமாகியது. 2000 அதுக்கு அடுத்தது 2006 டெல்லி மற்றும் மும்பை விமான நிலையங்கள் தனியார் மயமாக்கப்பட்டது. எப்படின்னா 2006 அப்புறம் இந்தியாவில் தனியார் மயமாக்கல் என்பது ஒரு நாட்டுடைய வலுவான வளர்ச்சி மற்றும் நல்லாட்சிக்கான ஒரு முக்கியமான படியாக உள்ளது. அடுத்தது தனியார் மயமாக்கலுடைய பண்புகளை பற்றி பார்க்கலாம். உரிமையை மாற்றுறது, அரசுடைய தலையீடு இல்லாமல், பொருளாதார ஜனநாயகம், அதுதான். அடுத்தது தனியார் மயமாக்கக்கூடிய நோக்கங்கள் பற்றி பார்க்கலாம். அந்நிய நேர முதல் வளர்வுக்கு வலுவான உத்வேகத்தை அளிக்கிறது இது. அப்புறம் 2வது பொதுத்துறை நிறுவனங்களுடைய செயல்திறனை மேம்படுத்துது. இதுதான் தனியார் மயமாக்கக்கூடிய முக்கியமான நோக்கங்கள். அடுத்தது தனியார் மயமாக்கக்கூடிய முக்கியத்தை பார்க்கலாம். பொருளாதாரத்துக்கு தனியார் மயமாக்கல் முக்கியமானது. வேலைகள் உருவாக்குவது மற்றும் சந்தையில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்குறது. வாடகைக்காரர்கள் சேவைகள் பொருட்களுடைய தரத்தை மேம்படுத்தவும் மூலம் லாபத்தை அதிகரிக்க தனியார் மயமாக்கல் செயல்படுகிறது.
தனியார் மயமாக்கக்கூடிய நேர்மறையான தாக்கங்களை பற்றி பார்க்கலாம். இது வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்திறனை தடுத்து வளர்ச்சியை ஒடுக்கிறது. தனியார் மயமாக்கல் அரசாங்கத்துடைய செல்வாக்கை தடுத்து பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து உதவுகிறது. தனியார் அமைப்புகளுக்கு அரசியல் நிகழ்ச்சி நிரல் இல்லாததால் அதிக வருவாயை ஈட்ட ஒரு நிறுவனத்துக்குள் வளர்ச்சி மற்றும் செயல்திறனை தூண்டுவதால் அதிக கவனம் செலுத்துகிறது. தனியார் மயமாக்கக்கூடிய எதிர்மறையான தாக்கங்கள் பற்றி பார்க்கலாம். தனியார் மயமாக்குடன் லஞ்சம் ஊழலுக்கான வாய்ப்புகளை உணர ஒரு ஒரு குறிப்பிட்ட சிரமம் வந்து உள்ளது. பணக்காரர்களும் ஏழை மக்களும் வந்து இடையிலான பாலத்தை வந்து இது விரிவுபடுத்துகிறது. வணிக மாதிரிகள் தனியார் நிறுவனங்களால் திணிக்கப்படுகிறது. இதெல்லாம் அடுத்தது எல்பிஜி சீர்திருத்தங்களுக்கு பிறகு தனியார்மயமாதல். பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு பிறகு வந்து பின்வரும் தொழில்கள் மட்டுமே தான் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அப்போ வந்து அணுசக்தியும் ரயில்வே போன்றவை தான். அணுசக்தி அப்புறம் ரயில்வே போக்குவரத்து. அது அரசாங்கம் வந்து தேசியமயமாக்கல் நடைமுறை வந்து நிறுத்தியது. வங்கி, காப்பீடு, விமான போக்குவரத்து, தொலைத்தொடர்பு மற்றும் பிற துறைகளில் தனியார் துறையுடைய நிறுவனங்களும் அனுமதிக்கப்பட்டது. அடுத்தது உலகமயமாக்கல் குளோபலைசேஷனை பற்றி பார்க்கலாம். உலகமயமாக்கல் என்பது பொருட்கள், சேவைகள், உழைப்பு, மூலதன முதலீடு, தொழில்நுட்ப யோசனைகள், புதுமையான இலவச ஓட்டத்தை நாடுகளுடைய அனுமதிக்கும் ஒரு செயல்முறை தான் இது. அப்புறம் உலகமயமாக்கல் என்னும் கூட்டு வந்து உலக பொருளாதாரத்தின் நாடுகளை ஒருங்கிணைப்பதாகும். அடைப்பில் உலகமயமாக்கல் வந்து சர்வதேயமாக்கல் எனும் தாராளமயமாக்கல் செயல்முறையை குறிக்கிறது. இது உள்நாட்டு பொருளாதாரத்தை என உலக பொருளாதாரத்தை இணைப்பது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். உலகமயமாக்கலுடைய முக்கியமான அம்சங்கள் பார்க்கலாம். உலகமயமாக்கல் என்பது ஒவ்வொரு நாடுகளுடைய பொருளாதாரத்தை உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தோடு இணைக்கிறது தான் இது. பன்னாட்டு வாணிபம், பன்னாட்டு முதலீடு, பன்னாட்டு நிதி ஆகியவற்றை அதிக அளவு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுத்துவது தான் இது. அடுத்தது உலகமயமாதலுடைய அளவீடுகளை பற்றி பார்க்கலாம். உலக நாடுகளுடைய வாணிபத்தில் விரிவடைகிறது. மக்கள் வந்து இடம்பெயர்தலை ஊக்குவிக்கிறது. முதலீடு அதிக அளவில் இடம்பெறுறது. அதாவது நிதி முதலீட்டுடைய இடப்பெயர்ச்சி அதிகரிக்கிறது. பணம் அல்லது எதிர்கால செலுத்துகிறது அதிக அளவில் மாற்றங்கள் நடைபெறுது. செய்தி மற்றும் மின் சாதனங்களுடைய வளர்ச்சி அதிகரிக்க செய்கிறது. கல்வி உட்பட வாணிகம் அனைத்து பணிகளுடைய உற்பத்தி வளர்ச்சி அடைய செய்கிறது. இதெல்லாம் அடுத்தது உலகமயமாக்கக்கூடிய சவால்கள் வந்து உலகமயமாக்கல் வந்து நன்மைகள் அனைத்தும் நாடுகளுக்கு தானாக கிடைப்பதில்லை. உலகமயமாக்கலால் குறைந்த தொழிலாளர்கள் வந்து முறை வந்து மற்றும் அடித்தளம் வந்து போன்ற நடவடிக்கைகள் அதிகரிக்கிறது. இதுக்கு உலகளாவிய சமத்துவன்மைக்கு வந்து வழிவகுக்கிறது. உலகமயமாக்கலால் உலகளவிய போட்டி அதிகரிக்க தொழில்துறை உலக அளவில் ஊதியங்கள், தொழில்துறை உரிமைகள், வேலைவாய்ப்பு நடைமுறைகள் ஆகியவற்றை வந்து அடிமட்ட கொண்டு வழிவகுக்கிறது. இந்தியாவில் உலகமயமாக்கல் வந்து இந்தியா வந்து சர்வதேச சந்தையில் தனது கடன் தரும் தகுதியை இருந்ததால் இங்கிலாந்தில் வங்கியில் 40 டன் தங்கத்தை அடமானம் வைத்தது. அடுத்தது இந்த சூழ்நிலையில் ஜூலை 1991 ஆண்டில் அரசாங்கம் வந்து தனது வரவு செலவு திட்டத்தை வந்து தாராளமயமாக்காது. தனியார் மயமாக்கம், உலகமயமாக்கம், எல்பிஜி ஆகியவற்றை தொடர்ச்சியான கொள்கை தான் மாற்றுடன் வழங்கியது. இந்த கொள்கை இந்தியாவில் 1994 ஆண்டு தங்கள் வரைவு கைத்திட்ட போது பலப்படுத்தப்பட்டது. அடுத்தது உலகமயமாக்கக்கூடிய நோக்கங்கள் பார்க்கலாம். நாடுகளுக்கு இடையே வந்து சர்வதேச வர்த்தகங்களுக்கு வந்து அதிகரிக்கிறது. வளர்ச்சி அடையாத நாடுகளுடைய நிலையை மேம்படுத்துறது. நாடுகளுடைய மத்தியில் கலாச்சார உறவுகளை அதிகரிக்கிறது. இதுதான் உலகமயமாக்கக்கூடிய நோக்கங்கள். அடுத்தது உலகமயமாக்கக்கூடிய எதிர்மறையான தாக்கத்தை பார்க்கலாம். பொருளாதாரம் மூலதன சந்தையுடைய விரைவான வளர்ச்சி அறிமுகப்படுத்துகிறது. வாழ்க்கை தரத்தை அதிகரிக்கிறது. உலகமயமாக்கல் ஒரு நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கிறது. புதிய தொழில்நுட்பங்கள், புதிய அறிவியல் ஆராய்ச்சி முறைகளை அறிமுகப்படுத்துகிறது. இதெல்லாம் அடுத்தது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டுடைய முக்கியமான தொழில்களை பற்றி பார்க்கலாம். ராணிப்பேட்டையில் வந்து தோல் பொருட்கள் இருக்குது. ஆம்பூரில் வந்து தோல் பொருட்கள், சங்கரகிரியில் லாரி கள தொகுதி, திருச்செங்கோடில் வந்து ஆயுதொலியாக்கும் பணிகள், நாமக்கல்ல வந்து போக்குவரத்து அப்புறம் கோழி பணி தான் நாமக்கல் ஃபேமஸ்ஸு. திருப்பூரில் வந்து ஆழ்த்தாடைகள், பின்னல் ஆடைகள், ஈரோட்டில் வந்து விசைத்தறி அப்புறம் மஞ்சள் தான் ஃபேமஸ்ஸு. சிவகாசியில் வந்து தீப்பெட்டி, பட்டாசு தொழில், அச்சிடுதல். கோவையில் வந்து பொறியியல் தொழிற்சாலைகள். சென்னையில் வந்து தானியங்கு, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம். சேலமில் எஃகு, மரவள்ளி, கைத்தறி, விசைத்தறி. இதெல்லாம் வந்து இந்த இடத்துல முக்கியமான தொழில்கள். அடுத்தது
தமிழகத்தில் தொழில் விரிவாக்கத்துக்கு உதவும் நிறுவனங்கள் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் 1971, அதாவது ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, சிப்காட் சொல்லுவாங்க. இதோடைய மீனிங் கேட்பாங்க, இது ரொம்ப முக்கியம். சிப்காட்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு அர்த்தம். 1971ஆம் ஆண்டில் தொழில் முன்னேற்றத்துக்காக நிறுவப்பட்டு பல்வேறு தொழில் தோட்டங்கள் அமைத்தது தான் இது. அடுத்தது தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகம் 1970 நிறுவுறாங்க. அதாவது டான் சிட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 1970ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசால் ஏற்படுத்தப்பட்ட இந்த டான் சிட்கோ. இது வந்து சிறு தொழில் முன்னேற்றத்துக்காக நிறுவப்பட்ட ஒரு அரசு நிறுவனம் தான் இது. சிறு தொழில் பிரிவினுடைய புதிய நிறுவனங்களுக்கு மானியம் மற்றும் தொழில் உதவிகளை இந்த நிறுவனம் வழங்குகிறது. அடுத்து தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் 1969 பார்க்கலாம். தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் லிமிடெட், டான்சின்னு சொல்லுவாங்க. டான்சினா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து சிறு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட முதல் தொழில்துறை நிறுவனம் தான் இது. இது வந்து 1969ஆம் ஆண்டில் நிறுவப்படுது. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் 1949 நிறுவுறாங்க. அதாவது டிஐஐசி சொல்லுவாங்க. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு அர்த்தம். 1949ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. இந்த கழகம் வந்து தமிழ்நாட்டில் சிறிய நடுத்தர பெரிய அளவிலான தொழில்களுடைய வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கிறது தான் இது. அடுத்தது தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் 1965 பற்றி பார்க்கலாம். இது 1965 நிறுவுறாங்க. ஸோ தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், அதாவது டிட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. டிட்கோனா அது. இது வந்து 1965 நிறுவப்பட்டது. இது வந்து இந்த கழகம் வந்து மாநிலத்தில் தொழில் தோட்டங்களை நிறுவனத்துக்கும் தொழிற்சாலைகளை மேம்பாட்டுக்கு உதவும் அரசு வந்து நிறுவனமாகும். அரசு நிறுவனம் தான் இது. தமிழ்நாட்டுடைய தொழில்துறையும் அவருடைய சிறப்புகளும் பார்க்கலாம். சென்னை வந்து இந்தியாவுடைய மருத்துவ தலைநகரம் எனவும் வங்கி தலைநகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. உலக வங்கி வந்து மற்ற பன்னாட்டு நிதி நிறுவனங்களுடைய இருந்து அதிக அளவில் முதலீடு இருக்கிறது தான் இது. ஆசியாவுடைய டெட்ராய் என்றும் சென்னை அழைக்கப்படுகிறது. சென்னை வந்து பன்னாட்டு அளவில் கார் உற்பத்தியிலுடைய ஜாம்பவான நகரமாக இது உள்ளது. தூத்துக்குடி சென்னைக்கு அருகே அடுத்தபடியாக வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் 2வது இடத்துல உள்ளது. தமிழகத்தோட நுழைவாயில் எதுனா தூத்துக்குடி தான். எஃகு நகரம் என்று அழைக்கப்படுது. சேலத்தில் பல பெரிய ஜவ்வரிசி தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து ஏராளமான கனிமச் செல்வங்களும் உள்ளது. அங்கே எங்கன்னா சேலத்தில் தான். அதுக்கடுத்தது பின்னல் ஆடைகளுடைய நகரம் என அழைக்கப்படுவது வந்து திருப்பூர் தான். 3 மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து மதிப்பில் பின்னல் ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையம் தான். தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய நூல்களம் என அழைக்கப்படுகிறது. மின்னணு சாதன உற்பத்தியில் தமிழ்நாட்டுடைய வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாக உள்ளது. உலக அளவில் மீன் பொருட்கள் தயாரிப்பில் மிகப்பெரிய ஒன்றான பெல் வந்து அதை பாரத் மிகு நிறுவனம் வந்து திருச்சி மற்றும் ராணிப்பேட்டை தொழிற்சாலையில் அமைந்துள்ளது. அடுத்தது சில தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலங்களை பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, தேர்வில் கேட்பாங்க. வளர்ச்சி அதிகப்படுத்தும் பொருட்டு வந்து சென்னை வட்டார பகுதிகளை தவிர 2 அடுக்கு நகரங்களான கோவை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், ஓசூர் ஆகிய தகவல் தொழில்நுட்ப முதலீட்டுக்கான இடங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? வந்து தகவல் தொழில்நுட்ப இடங்கள் இருக்குது, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. எல்கோஸ் அதாவது குறிப்பிட்ட பொருளாதார சிறப்பு மண்டலங்கள் நிறுவியுள்ளது. அவை வந்து எங்க இதை தான் வந்து எல்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை வந்து சோழிங்கநல்லூரில் இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து விளாங்குறிச்சி, மதுரையில் வந்து இலந்தை குளம், மதுரையில் வந்து வடபாலாஞ்சி, கிண்ணிமங்கலம், அது அப்புறம் திருச்சியில் நாவல்பட்டு, திருநெல்வேலியில் வந்து கங்கை கொண்டான், சேலமில் வந்து ஜாகிர் அம்மாபாளையம், ஓசூரில் வந்து விஸ்வநாதபுரம். இதெல்லாம் வந்து சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். அதுக்கப்புறம் வந்து இதையும் பார்த்துக்கணும். எதுனா சென்னை, இது கோவை, மதுரை, திருச்சி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, சேலம், ஓசூர், இதெல்லாம் வந்து இதுவும். அடுத்தது புவிசார் குறியீடு பார்க்கலாம். புவியியல் சார்ந்த குறியீடு என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட புவியியல் இருப்பிடம் அல்லது தோற்றத்துடன் ஒத்திருக்கும் சில தயாரிப்புகள் பயன்படுத்தப்படும் பெயர் அல்லது அடையாளம் தான் இது. உலக வர்த்தக அமைப்புடைய உறுப்பினரான இந்தியா வந்து புவியியல் பொருட்களுடைய அடையாளங்களை சட்டம் 1990ஆம் ஆண்டில் இயற்றியது. இது ரொம்ப முக்கியமானது, கேட்பாங்க. இந்த சட்டம் செப்டம்பர் 15, 2003 நடைமுறைக்கு வந்துச்சு. இந்தியாவில் முதல் புவியியல் சார்ந்த குறியீடு பெற்ற பொருள் எதுனா டார்ஜிலிங் தேயிலை. இதுதான். ஸோ டார்ஜிலிங் தேயிலை எப்போனா 2005 தான். அடுத்தது தொழில் மயமாதலுடைய பிரச்சனைகள் பார்க்கலாம்.
அதாவது தமிழகம் நமது நாட்டில் சிறந்த தொழில் மாநிலமாக இருந்த போதிலும் சில பிரச்சனைகளை சில குறைகளை கொண்டுள்ளது. வேதிப்பொருட்கள், ஜவுளித்துறை, தோல் பொருட்கள் மூலம் வரும் திரவ கழிவுகள் நமது சுகாதாரத்தை கெடுக்கிறது. திரவ அதாவது திரவ கழிவுகள் சேரும் நீர்நிலைகள் மட்டுமல்லாமல் அதையொட்டுள்ள விவசாய நிறுவனங்களும் மாசுபடுத்துகிறது. உலக அளவில் போட்டி போடுவதற்கு முதன்மையான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதால் நிலையான வேலைவாய்ப்பில் குறை ஏற்படுகிறது. பணியாளர்களுடைய தரமான இன்றைய காலகட்டத்தில் தற்காலிகமாக பணியமர்த்துவது அதனால் குறை ஏற்படுகிறது. அடுத்தது இந்திய தொழிலாளர்களுடைய நலிவை பற்றி பார்க்கலாம். மத்திய அரசு திவாரி என்பவர் தலைமையில் அமைந்த கமிட்டியுடைய பரிந்துரைப்படி நலிவுற்ற தொழிலாளர் துறை மேம்பாட்டு சட்டம் 1985ஆம் ஆண்டு ஏற்படுத்துகிறாங்க. தொழில் நலிவுக்கான காரணங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் தொழில் நலிவுக்கான காரணங்கள்: பிற்போக்கான தொழில் கொள்கைகள், கடன் சுமை, மேலாண்மை குறைபாடு, நிதி பற்றாக்குறை, திறனுக்கும் குறைவான பயன்பாடு, சந்தைப்படுத்துவதை தொய்வு நிலை. இதுதான் தொழில் அதாவது நலிவடைந்த நிறுவனங்கள் சட்டம் எப்பனா 1985 நிறுவுறாங்க. அடுத்தது ஒரு முக்கியமான குழு பார்க்கலாம். திரு பாலகிருஷ்ணா ராடி குழு 2001. 1999ஆம் ஆண்டுல திரு வி பாலகிருஷ்ணா ராடி தலைமையில் ஒரு குழு உருவாக்கப்பட்டது. நலிவடைந்த நிறுவனங்கள் மூடுவதற்கான சட்டங்களை இந்த குழு தான் ஆய்வு செய்தது. இந்த குழுவுடைய பரிந்துரை பார்க்கலாம். நலிவடைந்த சட்டம் திரும்ப பெற வேண்டும். தேசிய நிறுவனங்கள் சட்ட தீர்ப்பாயம் அமைக்கப்பட வேண்டும். இது நலிவடைந்த நிறுவனங்கள் சீரமைப்பு அமைப்பு மூலம் பணிகளை செய்ய வேண்டும். நிறுவனங்களை கலைப்பதற்கு நிறுவனங்களுடைய சட்டக்குழு உயர் அமைப்பாக செயல்பட வேண்டும். அடுத்தது தொழிற்சாலைகளை ஊக்குவிக்க அரசு மேற்கொண்ட முயற்சிகள் பார்க்கலாம். வியாபாரத்தை எளிமையாக்குதல், டிஜிட்டல் இந்தியா, தேசிய தொழிற்சாலை சாலைகளை அமைக்கிறது, சுற்றுச்சூழலை மேம்படுத்துறது, தொழிலாளர் சீர்திருத்தம் ஆகிய அரசு துரிதப்பட்ட வேண்டிய நிலையில் உள்ளது. அடுத்தது தொழிற்சாலைகளை ஊக்குவிக்க அரசுடைய சமீபத்திய முயற்சிகள் பற்றி பார்க்கலாம். தேசிய மூலதன பொருட்கள் கொள்கை 2016. இது தேசிய மூலதன பொருட்கள் கொள்கைக்கு கனரக தொழில் துறையும் பொறுப்பாகும். இது ஜவுளி இயந்திரங்கள், அரசு இயந்திரங்கள் போன்றவற்றுக்கு உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டது. அடுத்தது இந்தியாவில் தயாரிப்பு திட்டம் மேக் இன் இந்தியா திட்டம் 2014 உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு நிறுவனங்களை ஊக்குவிக்க இந்தியாவில் தயாரிப்போம் மேக் இன் இந்தியா திட்டம் கோல் நிறுவனத்தால் தொடங்கப்பட்டதான் இது. இந்த திட்டம் செப்டம்பர் 2014 தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் உற்பத்தி மட்டுமல்லாமல் தொடர்புடைய உள்கட்டமைப்பு, சேவைத்துறையில் தொழில் முனைவரை மேம்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டதான் இது. அடுத்தது இந்தியாவில் தொழில் தொடங்கும் திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா. இது 2016 நிறுவப்பட்டது. இந்த திட்டம் ஜனவரி 16, 2016 உருவாக்கப்பட்டது. இது இந்த திட்டம் ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா என்ற முழக்கத்துடன் கெயில் நிறுவனத்தால் தொடங்கப்பட்டதான் இது இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா. இந்த திட்டம் இதனுடைய நோக்கம் தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்த, வேலைவாய்ப்புகள் உருவாக்க மற்றும் வளங்களை உருவாக்குதல் போன்றவை தான் இது. அடுத்தது ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் 2016 பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, தேர்வில் வரும். அப்புறம் இந்த திட்டம் ஏப்ரல் 5, 2016 உருவாக்கப்பட்டது. நாட்டுடைய பட்டியல் ஜாதி அல்லது பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் அல்லது பெண்களுக்கு அவருடைய தேவையின் அடிப்படையில் 10 லட்சம் முதல் 1 கோடி வரை கடனுதவி வழங்குவதா இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டமே. தொழில் முனைவரை மேம்படுத்துவது இதனுடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது போட்டி சட்டம் 2010 பற்றி பார்க்கலாம். தாராளமயமாக்கலுக்கு பிறகு ஏகபோகங்கள் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக நடைமுறை சட்டத்தின் கூறுகளை பழமையானதாக காணப்படுறதால இந்த சட்டம் விலக கொள்ளப்பட்டு புதிய போட்டி சட்டம் உருவாக்கப்பட்டது. இது கேட்பாங்க. இந்த போட்டி சட்டம் 2010 நடைமுறைக்கு வந்தது. அடுத்தது பேச்சா நாட்டைகள் 2016 பற்றி பார்க்கலாம். பேச்சா நாட்டைகள் 2016. இது 2016ஆம் ஆண்டில் பேச்சா நாட்டைகள் வழங்கும் சட்டம் தொடங்கப்பட்டது. பேச்சா நாட்டைகள் கைவினை கலைஞர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய ஆதார் எண்கள் வங்கி கணக்குகளுடன் இணைக்கப்பட்டு அவர்கள் பல்வேறு திட்ட பலன்களை பெற வருவது தான் இது. அடுத்தது சம்ரத் உத்யோக் பாரத் 4.0 திட்டத்தை பற்றி பார்க்கலாம். 2025 ஆண்டுக்குள்ள தொழில் 4.0% குறைவாக தயாராகும் வகையில் இந்திய உற்பத்தி நிறுவனங்களுக்கு தொழில் தீர்வுகள் பரப்புவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்து தேசிய உற்பத்தி கொள்கை 2011 பற்றி பார்க்கலாம். 10 ஆண்டுக்குள்ள மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய பங்கை 25%
உற்பத்தி உற்பத்தி வந்து 100 மில்லியன் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்திய அரசு வந்து தேசிய உற்பத்தி கொள்கை அறிவித்தது. அடுத்தது புதுமை கிராமப்புற தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோர் திட்டம் ஆஸ்பயர் 2015 பற்றி பார்க்கலாம். இது முக்கியமானது. இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் வந்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வேலையின்மையை குறைக்க வேண்டும், தொழில் முனைவரை விரிவுபடுத்தவும், வேளாண் தொழில் துறையை புதுமைக்கான தொடக்கத்தையும் ஊக்குவிக்கவும் இந்த திட்டம் வந்து உதவுகிறது. உத்தியமி மித்ரா யோஜனா முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு உதவுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட கட்டணமில்லா உதவி எண்ணிற்கான ஏற்படுத்தப்பட்டதான் இது. அதாவது புதிய தொழிற்சாலை உற்பத்தி குறியீடு 2011 பார்க்கலாம். 2011ஆம் ஆண்டில் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட செயலாக்கத்துறை அமைச்சகம் வந்து புதிய தொழிற்சாலை உற்பத்தி குறியீடுகள் வந்து வெளியிட்டது. 2004-2005ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்டு ஆண்டாக வைத்து கணக்கிடப்பட்டதான் இது. அடிப்படை ஆண்டான இந்த புள்ளியியல் துறையான நிலக்குடிய பரிந்துரையில் இது மாற்றி அமைக்கப்பட்டதான் இது. அடுத்தது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மீதான யூகே சின்கா குழு 2019 பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த குழு வந்து ஜூன் 28, 2019 ஆண்டு நியமிக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கியால் நியமிக்கப்பட்ட யூகே சின்கா தலைமையிலான குழு தான் இது. சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டதான் இந்த குழு. இந்த குழு சமீபத்தில் தனது பரிந்துரைகளை சமர்ப்பித்தது. இந்தியாவில் சுமார் 63 மில்லியன் எம்எஸ்எம்இக்கான நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து குறிப்பிட்ட பங்கை வழங்குகிறது இது. அப்புறம் எம்எஸ்எம் துறையில் 111 மில்லியன் மக்கள் பணியாற்றுகிறார்கள். உலக அளவில் சிறு வணிகங்கள் வந்து 50% அதிகமான வேலைவாய்ப்பை கொண்டுள்ளதான் இது. இந்தியாவில் சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கியினுடைய பங்கை விரிவுபடுத்த இந்த குழு பரிந்துரைக்கிறது. 2016ஆம் ஆண்டில் பண மதிப்பு நடவடிக்கை எடுத்ததால் சிறு வணிகங்கள் பல்வேறு இடர்களை சந்தித்தது. சீர்குலைக்கும் நடவடிக்கையை தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி அவசரமாக அமல்படுத்தப்பட்டது. இவ்விடத்தை எம்எஸ்எம் துறையில் சீர்னா செயல்பாட்டு மற்றும் வளர்ச்சியை மிகவும் சவாலாக ஆக்கியது. 2019ஆம் ஆண்டில் ஜனவரியில் எம்எஸ்எம்இ துறையினர் விரிவான பகுப்பாய்வு மேற்கொள்ள எம்எஸ்எம்இ குறித்த நிபுணர் குழுவை வந்து ரிசர்வ் வங்கி வந்து அமைத்தது. இந்திய சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கியுடைய பங்கை விரிவுபடுத்த இந்த குழு தான் பரிந்துரைத்தது. அவ்வளோதான். ஸோ இந்த பாடம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வேற ஒரு படத்தில் வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாடத்தில் முக்கியமானது கொஸ்டின்ஸ் நிறைய பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.